இந்த 11ஆம் திருமுறை தொடர்ச்சிந்திர வகுப்பிலே நாம் ஐயடிகள் காடவர் பொன் நாயனார் அருளி செய்த சேத்திரவெண்பா என்கின்ற நூலை தொடர்ச்சியாக சிந்தித்துக் கொண்டிருந்தோம். ஏப்ரல் மாதத்தில் 2வது வாரத்தோட வகுப்பு நிறைவானதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு இப்போ தான் வகுப்பு நடக்குது. ஏப்ரல் மாதத்தில் 2வது வாரத்தில் வகுப்பு நடந்துச்சு. ஏப்ரல் 3, 4 விடுமுறை விட்டாச்சு. மே 2வது வாரம் 3வது வாரம் போய் இப்போ 4வது வாரம் நடக்குது. இடையில எத்தனை வாரம் அப்போ இல்லை, அதில் 2 இல்லை, இதில் 5 வாரம் கழித்து வகுப்பு நடக்குது. அப்போ சரி, இந்த சேத்திரவெண்பால நிலையாமையை காட்டுகின்றார். மனிதர்கள் உடலே தாங்கள் என்றும் இந்த வாழ்க்கையே மெய்மை என்றும் எண்ணிக்கொண்டு இறை சிந்தனையில் ஈடுபடாமல் பொய்யான வாழ்க்கையை உண்மை என்று எண்ணிக்கொண்டு இறைவனை மெய் என்று நினைக்காமல் நிலையற்ற பொருள் மீது தன்னுடைய கவனத்தை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதனாலே ஒரு பயனும் இல்லை. நிச்சயமாக ஒரு நாள் மரணமடைந்தே தீருவோம். இந்த உடம்பு, இந்த உலகம் நம்மை விட்டு நீங்கியே தீரும். அப்பொழுது நமக்கு யாரும் உறவாக வரமாட்டார்கள் என்பதை வலியுறுத்தி கூறும் விதமாக இந்த பிரபந்தம் அமைந்திருக்கிறது. அதில் ஒவ்வொரு தளத்திற்கு ஒவ்வொரு பிரபந்தம் நம்முடைய உடலானது முதுமையடைந்து இற்றுப்போவதற்கு முன்பாக அந்த சேத்திரங்களை அடைந்து சென்று இறைவனை வழிபாடு செய்வது நலம் என்பதை குறிப்பாக காட்டுகிறார். வகையில் சென்ற அமர்வில் 18வது பாடல் திருமழபாடி என்கின்ற சேத்திரத்தை பற்றின விஷயத்தை சொல்ல. திருமழபாடி என்பது அரியலூர் மாவட்டத்தில் இருக்குது. அதாவது தஞ்சாவூர்லேருந்து பக்கம் அரியலூர் மாவட்டம் ஆனால் தஞ்சையினுடைய எல்லை பகுதியில் இருக்குது. தஞ்சை மாவட்டத்தின் எல்லையில் இருக்குது. திருவையாறிலிருந்து அரியலூர் போகின்ற வழியில் திருமானூர் என்கின்ற ஊர் வரும். இந்த திருமானூர்லேருந்து கொள்ளிடத்தினுடைய, அதாவது கொள்ளிடக்கரை, திருவையாறுலேருந்து கொஞ்சம் வடக்க போனோம்னா கொள்ளிடக்கரை வரும். கொள்ளிடத்தை கடந்து அந்தாண்ட பக்கம் போனால் அந்த கரைக்கு திருமானூர்னு பேர். திருமானூர்லேருந்து வடக்க போனால் அரியலூர். அந்த திருமானூர் என்கின்ற ஊரிலிருந்து கொள்ளிடத்தினுடைய வடகரை வழியாகவே கொள்ளிடத்தை ஒட்டியே போனோம்னா திருமழபாடி என்கின்ற சேத்திரம் வரும். கொள்ளிடக்கரையிலே தான் இருக்குது. அதுவும் இந்த ஏப்ரல் மாதத்துலலாம் பார்த்தீங்கன்னா, மழைக்காலம், ஐப்பசி கார்த்திகைலாம் பார்த்தீங்கன்னா கொள்ளிடத்தினுடைய நீரானது சுவாமியோட கர்ப்பகிரகத்திலேயே ஊறி சாமியே மூழ்கிடுவார்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு அது கொள்ளிடக்கரை. காவிரி கொள்ளிடத்தினுடைய வடகரை. கணக்கு திருமானூர் கொள்ளிடத்துடைய வடகரை. திருவையாறு, அதாவது இது எல்லாமே காவிரியோட வடகரை. அது வேற, நம்ம கொள்ளிடத்தை கணக்கு பண்றதே கிடையாது. ஆமா, காவிரி வடகரை தான் திருவையாறு. திருவையாறுலேருந்து அரியலூர் போற வழியில நமக்கு கொள்ளிடம் வரும். கொள்ளிடத்தினுடைய வடகரை சொல்றேன். ஏன்னா இப்போ எப்படி பார்த்தாலும் கொள்ளிடத்துக்கு திருவையாறு தென்கரை தானே. ஆமா ஆமா. ஏன்னா வடகரைக்கும் தென்கரைக்கும், காவிரியோட வடகரைக்கும் கொள்ளிடத்துடைய தென்கரைக்கு இடையில தான் திருவையாறு இருக்கு. இப்போ மயிலாடுதுறையிலேயே பெரிய கோவில் வந்து தென்கரையா இருக்கு. வைஷ்ணவ பாடல்பட்ட ஸ்தலம் வந்து அது வடகரையா இருக்கும். இந்தலூர் பரிமளரங்கர்னு பேர். 5 அரங்கத்தலங்களில் ஒன்று. அது 5 அரங்கான்னு சொல்லுவாங்க. கிருஷ்ணராஜசாகர் டேம் இருக்குல்ல, அது ஸ்ரீரங்கப்பட்டணம். ஸ்ரீரங்கப்பட்டணம்னு அதுக்கு பேர். அது ஒரு அரங்கம். அடுத்து திருவரங்கம் ஒரு அரங்கம். குடந்தை கிடந்தான் அப்படிங்கிறாங்க. சாரங்கபாணி, சாரங்கபாணிங்கணும். சாரங்கபாணின்னு சொல்லக்கூடாது. சாரங்கங்கிறது தமிழ் சொல் கிடையாது. சாருங்கம், சாருங்கம், சா போட்டு இரு போட்டு இங்கு போட்டு கம்முன்னு எழுதணும். சாருங்கம் அதாவது பேர். சாருங்கம்ங்கிறது அவருடைய வில்லோட பேர். திருமாலுடைய வில்லுக்கு சாருங்கம்னு பேர். அவருடைய சங்குக்கு பேரு பாஞ்சசன்யம், அவருடைய வில்லுக்கு பேரு சாருங்கம்னு பேர். இப்படி எழுதணும். தமிழ்ல அப்படி எழுத முடியாது, சொல்ல முடியாது, எழுத முடியாது, அர்த்தம் கிடையாது. அதனால சாரங்கம்னு நம்ம சொல்றோம். அதான் சாரங்கான்லாம் எங்க ஊர்ல ஒரு பஸ்ஸே வந்துச்சு. பஸ் வருது, சீர்காழியிலேருந்து தான் வருது. சாரங்கான் அது வண்டிக்கே பேர். அது ஆமாப்பா. சாரங்கம் தலைமழை முடிய சாரங்கம் அப்படின்னு நிறைய இடத்துல திருமாலை பாடுவாங்க. அவரை அந்த குடந்தை கிடந்தான்னு சொல்லி இந்த சாரங்கபாணி கோயிலை சொல்றாங்க. அதுக்கு கபிஸ்தலம்னு ஒரு சேத்திரம் இருக்குது. அதுவும் அரங்கத்தலம் தான். அதுக்கு அடுத்தது மயிலாடுதுறை. மயிலாடுதுறையில் பரிமளரங்கர்னு இருக்கார் திருமால். பெரிய திருமால், பெரிய பெரிய சாமியாக இருப்பார். பார்க்கறதுக்கு கற்பகரை ஃபுல்லாக அடிச்சுக்கிட்டு படுத்து கிடப்பார். கங்கையும் காவிரியும் அங்கே தேவிகளாக இருக்கிறதா ஐதீகம். ரொம்ப ஆச்சரியமான கோயில் அது. சரி, அப்படி
இந்த மழபாடி என்பது கொள்ளிடத்தினுடைய வடகரையில் இருக்குது. இறைவன் மழுவேந்தி ஆடி காட்சி கொடுத்ததுனால இதுக்கு மழுவாடி என்று பெயர் இருந்து அது மழபாடி ஆனதாக சொல்கிறாங்க. பாஞ்சசன்யம் அது வந்து அப்போ இதில் கொடுத்தது தானே, சிவன் கொடுத்தது. ஆமாம், சுவாமி சங்காரண்யேஸ்வரர் சுவாமி தலத்தங்காட்டில் கொடுத்தது. இதில் கொடுத்தது இது வீழிமயிலை சக்கரம். சக்கரம் சங்கு திருவிழிமயிலை திருமார்பேர். சரி, சக்கரம். சங்கு வந்து சங்காரண்யேஸ்வரர் சுவாமி கோயில்னு தலச்சங்காடில் இருக்குது. அங்கே தான் திருமால் வழிபாடு பண்ணி சங்கு வாங்கி கொண்டதாக சரித்திரம் உண்டு. கடலில் பிறந்து பஞ்சசனன் உடலில் வளர்ந்து தீய அசுரன் நடலை படமுழங்கும் நற்சங்கே அப்படின்னு ஆண்டாள் பாடுறாங்க. சங்கையே அவங்க 9 சொல்லில் உலகளந்தான் வாயமுதம் கண்படை கொள்வது அவன் கைதலத்து பெண்படையார் உண்மீது பெரும்பூசல் சாற்றுகின்றார் பண்படை செய்கின்றாய் பாஞ்சசன்னியமே அப்படின்னு அந்த சங்கை பார்த்து ஆண்டாள் பாடுறாங்க. பெண்கள் எல்லாம் திருமால் மீது ஆசை கொண்டு அவருடைய வாயமுதத்தை பருகுவதற்கு ஆசைப்படுறாங்க. ஆனால் நீ தான் தினம் தினம் பருகுகின்ற 9 சொல்லில் உலகளந்தான் வாயமுதம். எங்க நீ படுத்திருக்கிற தினைக்கும் எங்க தங்கி இருக்கிற அவனுடைய கைத்தலத்தை கையில தானே வச்சிருக்காரு. அப்படி அதோடைய பெருமை 9 சொல்லில் உலகளந்தான் வாயமுதம் கண்படை கொள்வதோ அவன் கைதலத்து. இதை பார்த்து பொறாம கொண்டு பெண்களெல்லாம் பெண்படையார் உண்மீது பெரும்பூசல் சாற்றுகின்றான். எல்லாரும் ஒன்றை ரொம்ப மேலே கோபமாக இருக்காங்க. ஆனால் அது கேட்க முடியும். நல்லா பண்படை செய்கின்றாய் பாஞ்சசன்னியமே நல்லா பாடியிருப்பாங்க அழகாக. ஆமாம் ஆமாம், அதான் ஹை லெவல் பொறாமை. அதனால தானே அந்த கற்பூரம் நாருமோ திருமாலுடைய வாய் என்ன வாய் கேட்குறாரு. ஏன்னா அதுக்கு தானே தெரியும். அதனால அடிக்கடி வாயில் டச் பண்ணுறாரு. அதனால அதை பார்த்து கேட்குறாங்க, கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய் தான் சித்தித்து இருக்குமோ சித்திப்பா இருக்குமாலே கேட்குறாங்க. கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய் தான் ஆமாம் சித்தித்து இருக்குமோ மறுப்பொசித்த மாதவன் தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்ல ஆழிவன் செங்கேன். ரொம்ப விருப்பமாக கேட்குற சொல்லுன்னா அது சங்க பார்த்து ஒரு பாட்டு அப்படி பாட்டு ஆடல் பாடுறாங்க. நம்மானா அப்படியே ஜடப்பொருள். ஆனால் நம்ம அப்படி காதல்னாலே அறிஞரணி பொருளை பார்த்து பாடுறது காதலில் வழக்கம் தானே, அது ஒன்றும் இது இல்லை. ஆனால் அது வேறு மாதிரி நம்ம ஒட்டக்கூத்தார் கலிங்கத்து பரணியில் சாரி தக்கையாக பரணியில் வேகள் எல்லாம் தேவர்கள் எல்லாம் சம்ஹாரம் பண்ணிட்டார் வீரபத்திர சுவாமி தக்கையாகத்துக்கு போனதுனால. அப்போ பேய்கள் என்ன பண்ணும், பரணியினுடைய லட்சணம் என்னன்னாக்க பேய்களுக்கு உணவு இல்லாமல் இருக்கும் ரொம்ப காலமாக. பேய்கள் ஏதாவது போர்க்களத்தில் தான் போய் சாப்பிடணும். நல்லா எங்கேயாவது போர் நடந்ததுன்னா அங்கே தான் எல்லாம் ஷிஃப்ட் ஆகும். நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்னு சாப்பிட்றதுக்கு. அதனால் காளி தான் பணத்துக்கு இது போருக்கு தலைவி அவள் தான் காளி. அதனால் தேவி எப்போதும் வழிபாடு செய்து கொண்டிருப்பது பேய்களுடைய வேலை. அதனால தான் பாட்டே பிணந்தரு நாச்சியை பாடிறே அப்படின்னு பாட்டு இருக்கும். இப்போ நமக்கு பணத்தை கொடுக்குறவ தான் அப்படிங்கிறதுனால காளிகிட்ட போய் கேட்குறது மாதிரி தான் பரணி அமையும். அப்போ பரணி இது மாதிரி வீரபத்திர சுவாமி தக்கையாகத்துக்கு போய் தக்கையாகத்தை நிர்மூலம் பண்ணார். அங்கே தேவர்கள் எல்லாம் இறந்து போகிறானுங்க, அதெல்லாம் நீங்கள் போய் சாப்பிட்லான்னு சொல்லி அப்படி அந்த கதை அங்கே போகும். அதை ஒரு இடத்துல ஒட்டக்கூத்தர் காட்டுகிறார். பேயெல்லாம் என்ன செய்யுதுன்னா இறந்து போன தேவர்களுடைய உடம்புகளெல்லாம் அங்கே இறந்து போயிருக்கூடிய விலங்குகளுடைய விஷயங்கள்லாம் எடுத்து கூழ் சமைக்குது. ஆமாம், கூழ் சமைக்கிறது அப்படின்னு. அது வந்து கலிங்கத்து பரணியில் வரும். அது எப்படின்னாக்க யானைகளுடைய தலையை வெட்டி அடுப்பாக்கிக்கோ. 3 முட்டு வேணும்ல அடுப்புக்கு. யானைகளோட தலையை எடுத்து அடுப்பாக்கி அடுத்தது இன்னொரு யானையினுடைய உள்பகுதியை மண்டை ஓட்டை குடைஞ்சி பாத்திரமா வச்சிரு அதில். அப்புறம் செத்துப்போன வீரர்கள் குதிரைகள் யானைகளுடைய ரத்தம்லாம் ஓடுதில்ல அதெல்லாம் ஒன்று அது தண்ணியாக அதில் வார்த்துக்கொள்ளு, நிலத்தை வார்த்துக்கொள்ளு. அதுக்கு அரிசி போடணும் இல்லையா. அரிசி என்னன்னா குதிரைகளுடைய பல்லெல்லாம் உதுத்து, ஏன்னா அப்படி தான் பிணத்தை திங்கிறதுகளுக்கு அப்படி தானே அதை நெகையமாக காட்டுறாங்க. அப்போ அதுக்கு வந்து உரலில் இடிக்கும், தும்மி புடைக்கிறது உரலில் இடிக்கிறதெல்லாம் பாட்டு. அப்போ அம்பாவை பாடுறது மாதிரிலாம் பாடிருப்பாங்க. அதில் அம்பாவை காளியை பிணந்தரு என்ன பெய்த்தொழில் ஆட்டியை பாடிறே பிணந்தரு நாச்சியை பாடிறே அப்படின்னு சொல்லி குத்துறது மாதிரியும். அப்புறம் அந்த கூழ் கிண்டுறதுக்கு பிறகு ரொம்ப நகைச்சுவையான பகுதி, சிறப்பாக சிரிப்பாக இருக்கும். ஆற்றுல குளிச்சுட்டு சாப்பிடுங்க, அனுஷ்டானம் பண்ணிட்டு தான் சாப்பிடணும் அப்படின்லாம் அதில் வர்றது மாதிரி இருக்கும்.
அவர் அந்த கண்ணு தெரியாத பேய்க்கு ஊற்று, அவரை நொண்டி பேய்க்கு ஊற்று, குழ ஊற்று, அப்படி இப்படிலாம் அதில் வரும். அதுக்கு பிறகு அதில் என்ன முக்கியமான காட்சின்னா, அம்பாளுக்கு படைக்கும் பொழுது, அம்பாளுக்கு நிவேதனம் பண்ணும்பொழுது பூசையில் வெத்தலை பாக்கு உண்டு இல்லையா, தாம்பூல வைக்கணும் சாமிக்கு, தாம்பூல நைவேத்தியம், மகா நைவேத்தியம் அப்படின்னு வைக்கிறோம். நம்ம தாம்பூலத்தில் வெத்தலையும் பாக்கு வைக்கணும் இல்லையா. அந்த வெத்தலைக்கு நீ என்ன பண்ணு, குதிரைகளோட காது இருக்குல்ல, அந்த காது பார்த்து வெத்தலை சுருள் பேசல இருக்கு. அந்த குதிரைகளாகிய காதாகிய குதிரையினுடைய காதாகிய வெத்தலையில் சுண்ணாம்பு தடவணும் இல்லை. இப்போ அந்த சுண்ணாம்புக்கு என்ன பண்ணு, மாயவன் சங்கு சுட்டு சுண்ணாம்பு ஆக்கி கொள்ளுங்கிறார். ஆண்டாலும் இவ்வளவு புகழா பாடுற அந்த சங்க ஒட்டக்குத்தர் என்ன சொல்றாரு, அந்த திருமால் அந்த இதுக்கு போனான் இல்லையா, தக்ஷ வேள்விக்கு போனான் இல்லையா, அவன் செத்து கிடக்கிறான் இல்லையா, அவனோட சங்கம் எங்கேயோ ஒரு இடத்துல கிடந்து சும்மா, அந்த சங்கம் எடுத்து நெருப்புல சுட்டுனா அது சுண்ணாம்பு ஆயிடும்ல, ஏன்னா கிழிஞ்சல தானே சுட்டு சுண்ணாம்பு ஆகிறோம். நல்லா மாயவன் சங்கு சுட்டு சுண்ணாம்பு ஆக்கி கொள்ளு, அம்பாளுக்கு அதை நிவேதனம் வைக்கிறாங்கிற பேய்கள். அப்போ ஒரு சமயத்தில் அது எவ்வளோ உயர்வாக பார்க்குறாங்க. அதே சைவ சமயம் அந்த சங்கம் என்ன நிலையில் வச்சு பார்க்குது. அது மாதிரி அதனால இப்போ அந்த ஆமாம் புலவர்களுக்கு இந்த கலிங்கத்து வரையில என்ன சிறப்பான நல்ல சிரிப்பாக இருக்கும், அதெல்லாம் யாரும் என்ஜாய் பண்ணுறது இல்லை. சோழ அரசர்கள், சோழ ராஜாக்களுடைய, சோழ வீரர்கள் கலிங்க நாட்டில் போய் ஜெயிக்கிறான். அங்கே இவங்களுடைய சண்டை போடுறத தாங்க முடியாமல் கலிங்க வீரர்கள் தப்பிச்சு ஓடினாலும் அவனை பிடிக்கிறானுங்க சோழ வீரர்கள். அப்போ அவன் என்னென்னலாம் சொல்லிட்டு தப்பிக்கிறான், அவங்கள்ட்ட அந்த உயிர் பயத்தில் எப்படி தப்பிக்கிறாங்கிறதுக்கு சில காட்சிகள் வச்சுருப்பாங்க. அப்போ அவன் என்ன பண்ணுறான்னா, அந்த யானைலாம் போர்க்களத்தை செத்து கிடக்கு பாருங்க, அவன் அந்த யானைகளுடைய மணியெல்லாம் கையில் எடுத்துக்கிட்டானான். அதை தோத்து ஓடக்கூடிய கலிங்க வீரன் அவன் தப்பிக்கிறதுக்கு என்ன சொல்கிறான், ஒரு மணியை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு தாளம் போடுறவன் மாதிரி, ஆஹா எங்களை கலிங்க வீரர்கள்லாம் நினச்சிக்கிட்டீங்க, இல்லை எங்களை பிடிக்காதீங்க, சேனை மாடி களங்கண்டோம் திகைத்து நின்றோம், சேனைகள் மடிந்து கிடக்கக்கூடிய அந்த களத்தை பார்த்து திகைத்து நின்றோம், அடிப்பானோம், நாங்கள் பாட்டு பாடுறவங்க தான், இதை பார்த்து பாட வந்தோம் அப்படின்னு அவன் சொல்லி தப்பிக்கிறதா இருக்கு. மணி கையில் அது. ஆமாம், அதே மாதிரி இன்னொரு இதில் இவன் போய் முள்ளுலையும் கல்லுலையும் போகும்போது அவன் முடி துணிமணிலாம் பிச்சுக்கிட்டு போட்டுதான். அதனால் துணிமணி இல்லாமல் முடி இல்லாமல் இருக்கிறது பார்க்கறதுக்கு நல்லா வாட்டமாக போகுது, நாங்களாம் சமண முடிவர்கள் அப்படின்னு சொல்லி சமைச்சேன். அப்படிலாம், அதாவது இந்த வெற்றியை சொல்லும்போது அவனுடைய இழிவையும் இப்படியெல்லாம் வச்சுக்காங்க. இதெல்லாம் கற்பனையெல்லாம் இந்த மாதிரி காட்டுறாங்க. அதனால் அதெல்லாம் சந்திக்கணும் தனியாக. அப்படி இந்த மழபாடி சேத்திரத்தில் இழவாடி குற்றத்தார் எல்லாரும் கூடி விழவாடி ஆவி விடா முன்னம்னர், உயிர் போகிறதுக்கு முன்னாடி ஊர் எல்லாம் சேர்ந்துருவாங்க. ஏன்னா உயிர் போகிறதுக்கு முன்னாடி சொல்லிடுறாங்கல்ல, வெளியில் இருக்கிறவங்களாம் அப்போ தான் சீக்கிரம் சேர முடியும், சொந்தக்காரங்களாம் சொல்லிட்டு போடுங்கிறாங்க. ஆனால் இன்னும் உயிர் போகல. இப்போ இருக்கிறதுலே செத்து போனதுக்கு அப்புறம் கூட்டம் கூடுறது வேற, எப்போ சாவுவாங்க கூட்டம் கூடுறதுக்கு பிறக்காது இல்லையா. என்னெல்லாம் முடிஞ்சுன்னு நினச்சிருந்தாக்கா அப்போ தான் நல்லா தெம்பா ஏற்றி உட்காந்துருவது இல்லையா. அதனால இழவாடி சுற்றத்தார் எல்லாரும் கூடி விழ வாடி ஆவி விடா முன்னம், விழுந்து வாடி விழா முன்னம் ஆவி விடா முன்னம், அப்படி உயிரை விடுவதற்கு முன்னம் மழவாடி ஆண்டானை ஆரமுதை அன்று அயன்மால் காணாமை நீண்டானை நெஞ்சே நினை என்று காட்டினார். அதான் அந்த பாட்டு சட்ட வகுப்பு அந்த பாட்டை பார்த்துட்டோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கஷேத்திரம் திரு ஆப்பாடி என்கின்ற கஷேத்திரம். ஆப்பாடி என்பது திருப்பனந்தாள் பக்கத்தில் இருக்குது. அதாவது கும்பகோணத்துலேருந்து சென்னை வரக்கூடிய பைபாஸில் திருப்பனந்தாள் வரும். திருப்பனந்தாளுக்கு முன்னாடி திரு சேங்கலூர்னு ஒரு கஷேத்திரம் வரும். சேங்கலூருக்கும் திருப்பனந்தாளுக்கும் இடையில திரு ஆப்பாடியும் இருக்குது. இந்த ஆப்பாடி தான் சண்டேச நாயனார் சிவபூசை பண்ணது, இந்த பாலால் அபிஷேகம் பண்ணது இந்த ஆப்பாடி தான். தண்டியாருக்கு அருள்கள் செய்தார் தலைவர் ஆப்பாடியாரே அப்படிங்கிறது அப்பர் சாமியோட வாக்கு. அந்த ஆப்பாடியை சொல்லுகிறார். புள்ளிடத்தான் வல்லையே நெஞ்சமே உள்வினைகள் கல்லிடத்தான் வந்து களவாமுன் கொள்ளிடத்தின் தென்திருவாய்ப்பாடியான் தெய்வமறை நான்கனையும் தன் திருவாய்ப்பாடியான் தாழ்கால். ஊழ்வினைகள் கல்லிடத்தான், ஊழ்வினைகள் போவதற்கு அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல
உள்ளிடத்தான் வல்லையே, உள்ளுதெல்லாம் நெஞ்சிருதுன்னு அர்த்தம். உள்குவார் உள்கிற்றெல்லாம் உடனே இருந்து அரிதி அப்படின்னு அப்பர் சாமி திருவாக்கு. உள்குதெல்லாம் நினைக்கிறது. உன்னால் நினைக்க முடியுமா? ஏன்னா நினைக்க முடியாதுன்னா இந்த பாட்டால் நினைக்க முடியுமோ? ஏன், அது சடப்பொருள். ஆனால் நம்மளால் நினைக்க முடியுமா? நினைக்க முடியும். சரி, ஒரு மாடால் நினைக்க முடியுமா? ஒரு பசுவால், ஒரு ஆடால், ஒரு மாடால், ஒரு நாயால், அது உயிர் தானே. உயிருங்கிறதுனால அதை நினைக்குமா? அளவு கம்மி. இப்போ தெய்வத்தை நினைக்கக்கூடிய ஆற்றல் அவங்களுக்குலாம் உண்டா? இது உயிரற்ற பொருள், நீங்கள் அதனால இது நினைக்காது. ஆனால் உயிருடைய பொருள் எல்லாமே நினைக்குதா சாமியை? மனிதர்களால் தான் நினைக்க முடியுது. மனிதர்களுக்கு தான் சக்தி இருக்கு. அப்போ சக்தி உடையவன் அதை செயல்படுத்தாத பொழுது அப்போ அவன் எதுக்கு சமமாகறான்? அந்த விலங்குகளுக்கு சமமாயிடுறான் இல்லையா? அதனால உள்ளிடத்தான் வல்லையேனா நீ அறிவுடைய பொருளாக இருந்தால் இறைவனை நினைன்னு அர்த்தம். உள்ளிடத்தான் வல்லையே நெஞ்சமே ஊழ்வினைகள் கல்லிடத்தான் வந்து களவா முன்னம். ஊழ்வினைகள் வந்து நம்மை அடைப்பதற்கு முன்பாக, ஊழ்வினை வருவதன் மூலமாக என்ன இருக்கும்? உடல் உபாதைகள் வரும். ஊழ்வினையானது நமக்கு 3 வகையில் தீர்க்கப்படுகிறது. ஆதி ஆத்மிகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம். ஆதி ஆத்மிகங்கிறது உயிர்கள் தம்மால் அப்படின்னார். ஏனைய உயிர்களால் நமக்கு ஏற்படக்கூடிய இன்ப துன்பங்கள் அப்படின்னு அர்த்தம். அது ஆதி ஆத்மிகம். ஆதி தெய்வீகங்கிறது தெய்வ சக்திகளாலே அப்படி நமக்கு ஏற்படக்கூடிய நல்லது கெட்டதுன்னு பார்க்குறோம். ஆதி பௌதிகங்கிறது மழை பெய்யுறது, இது மாதிரியான விஷயங்களால், இயற்கை விஷயங்களால் நமக்கு ஏற்படக்கூடிய விஷயம். அப்போ அதெல்லாம் வந்து நம்ம உடம்பை பாழ்படுத்தி உயிர் போகிறதுக்கு முன்பாக கொள்ளிடத்தின் தென்திருவாய்ப்பாடியான்னார். கொள்ளிடத்துக்கு தென்கரை இது. இப்போ காவிரிக்கு இது வடகரை, கொள்ளிடத்துக்கு தென்கரை. இப்போ பார்த்தோமே கையில் திருவையாறு, அதே கதை தான் இது. கொள்ளிடத்தோடைய தென்கரை தலம் அப்படின்னு காட்டுகிறார். அப்போ ஏன் அப்படி அடையாளப்படுத்துறாருன்னா, ஆப்பாடினா வேற ஏதாவது பேர் இருந்திருக்கும். பல இடங்கள் ஆப்பாடின்னு இருக்கு. ஐப்பாடி, ஆயர்பாடி, ஆயப்பாடிங்கிறார். அதான் அதனால இந்த இடத்த எடுத்து காண்பிக்கிறார். பசுக்கள் மேய்க்கிற இடம், ஆயர்கள் இருக்கிற இடம், அதனால ஆய்ப்பாடி, ஆப்பாடின்னு அதுக்கு பேர். இப்போ எங்கள் ஊர் பக்கத்தில் சங்கரநத்தில் பக்கத்தில் ஐப்பாடிம்பாங்க ஒரு ஊரை. அது வந்து ஆயர்பாடி. அது ஆயர்பாடியை தான் ஆயப்பாடி, ஆப்பாடின்னு ஆகி ஐப்பாடின்னு ஆகிட்டு அந்த ஊர். அப்போது அது மாதிரி இது நமக்கு எந்த இடம் தெரியாமல் போயிடக்கூடாதுங்கிறத அடையாளம் காட்டுகிறார். கொள்ளிடத்தின், ஆமாம், கொள்ளிடத்தின் தென்கரை தென்திரு ஆய்ப்பாடியான் தெய்வமறை 4 தன் திருவாய்ப்பாடியான் தாழ்னார். அதான் என்னார்? திருமறை வேதங்கள் 4 தன்னுடைய திருவாயால பாடிய இறைவன் அவன் அந்த ஆப்பாடி கஷேத்திரத்தில் எழுந்தளிருக்கின்றான். அவனை நீ நினைப்பாயாக அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு நிறைவாகுது. அடுத்தது ஏகம்பம், கச்சி ஏகம்பம்னு சொல்லுகின்றோம். இது காஞ்சிபுரத்தை குறிக்குது. காஞ்சிபுரம் என்பது அம்பாள் சாமியை பூசித்த சேத்திரம். அது அதில் பெருமை எல்லாருக்கும் தெரியும். ஒரு இடத்துல அப்பர் சாமி குறுந்தொகையில் இந்த ஆப்பில் சரியாக டக்குன்னு ஓப்பன் ஆக மாட்டேது சர்ச் பண்ணா. ஏன்? சைவ மேப்பில் தான் சொல்கிறேன். அஞ்சாம் திருமுறை 152 11வது பாட்டில் பொதுமான குறிப்பு கொடுக்குற அப்பர் சாமி ஏகம்பத்தை பற்றி. ராவண மலையில் கீழே கிடக்கிறான். சாமி மலையை எடுத்தான், சாமி வச்சு அழுத்தினார். அழுத்தினோடனே ராவண கீழே கிடக்கிறான். அப்போ அவன் பாடினான்னு நமக்கு தெரியும். அவன் எப்படி சாமியை கூப்பிட்டான் அப்படிங்கிறது இந்த பாட்டை அழகாக ஒரு இடத்துல காட்டுறார் அப்பர் சாமி. இலங்கை வேந்தன் ராவணன் சென்று தன் விலங்கலை எடுக்க அவ்விரல் ஊன்றலும் கலங்கி கச்சி ஏகம்பவோ அப்படி அழைத்தான் அவன். அப்பர் சாமி சொல்றாரு, கச்சி ஏகம்பவோ என்றலும் நலங்குள் செல்வன் செல்வழித்தான் எங்கள் நாதனே. இந்த இடத்துல வேதம் பாடினா, யாழ் பாடினா அதெல்லாம் இருக்கும். இந்த இடத்துல அப்பர் சாமி கேட்ட எப்படி கூப்பிட்டான் கையெழுந்து சாமியை மேலே அவன் கச்சி ஏகம்பவோ நினைச்சான். அதில் அந்த ஓகாரத்தோட காட்டுறார். 5ஆம் திருமுறையில் 152வது பதிகத்தில் 11வது பாட்டு.
சாரி 52 தான். 32 எண்ணிக்கை தப்பாக போடுது இதில். 52வது பாட்டு. 52ல் 11 கடைசி. அப்போ நம்ம இடர்பாட்டில் இருக்கும் பொழுது எப்படி கூப்பிடணும் சாமியை? கச்சி ஏகம்பவோன்னு அழைக்கணுங்கிறார் அப்போ இல்லையா? ஆமாம், ஏகம்பவோன்னு கூப்பிடணுமா? கச்சி ஏகம்பவோ அப்படின்னு உடனே செல்வத்தை கொடுத்தாருன்னு கேட்டுறப்ப அப்பேற்பட்ட. ஆமாம், தலங்களுக்கெல்லாம் பழமை சொல்லவே முடியாது. ஆமாம், அதெல்லாம் தலங்களுக்கெல்லாம் இன்னைக்கு தோணுது. புவி என்றைக்கு உண்டானதோ அன்றையிலிருந்து சாமி சுயம்பு அங்கங்கே இருக்கார். தலங்களுக்கு ராமாயணத்தில் எல்லாமே வால்மீகியே குறிக்கிறார். நம்முடைய கஷேத்திரம் காஞ்சிபுரத்தை வால்மீகி குறிக்கிறார், ஸ்ரீரங்கத்தை, மதுரையை குறிக்கிறாங்க. அப்போலேருந்தே இருக்குது அப்படின்னு காட்டுறாங்க. இந்த எல்லாமே சேர சோழ பாண்டிய நாடுகள் அர்ஜுன கஷேத்திராடான வரோம். அப்போ சேர சோழ பாண்டிய நாடுகளில் இருக்கக்கூடிய கஷேத்திரங்களை எல்லாம் தரிசனம் பண்ணான்னு சொல்லி வால்மீகி ராமாயணத்திலே வருது. அப்போ அவ்வளோ பழமையான கஷேத்திரங்கள் நம்மகிட்ட இருக்கு, அவ்வளோ பழமையான சாமி எழுத இருக்கிறார். அதுவும் திருக்கோயில் அப்படின்னாலே கோயில் என்கின்ற அமைப்பே தமிழகத்தில் தான், வேற எங்கேயுமே கிடையாது. கோயில் என்கின்ற ஒரு அமைப்பு, சுவாமி அந்த கோயிலுக்குள்ள கர்ப்பகிரகத்தில் சுவாமி ராஜாவாக எழுந்திருக்கிற ஒரு அமைப்புங்கிறது வந்து தமிழ்நாட்டில் மாத்திரம்தான். தமிழ்நாடு தாண்டி இருக்கக்கூடிய வேற எந்த கோயில், தமிழ்நாடு கொஞ்சம் கேரளாவில், மற்ற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே போய் வழிபாடு பண்ணக்கூடிய அமைப்பு தான் இருக்கும். எல்லாரும் உள்ளே வர்றது அப்படிங்கிறது அது ஒரு அவுட்டர் ஏரியா மாரி தான். இப்போ இங்கே உட்காந்து ஒன்றா இருக்கிறது மாதிரி உள்ளேயும் எல்லாரும் இருக்கிறதுங்கிறது அவுட்டர் ஏரியா தான். ஆமாம், கர்ப்பகிரகம் கோயில் அது ஒரு வட்டத்துக்குள்ளே அமைந்த ஒரு நிலைப்பாடு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் தான், இந்த நிலைப்பாடு தான். ஆமாம், கங்கை கரையில் அது சாமி இருக்கிற இடத்துக்கு மேலே ஒரு விதானம் அமைச்சிருக்காங்க, அவ்வளோதானே தவிர்த்து அது தனியாக கர்ப்பகிரகங்கிற அமைப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த தமிழ்நாட்டில் மட்டும்தான் அப்படி ஒரு அமைப்பு. சாமி இருக்கிற இடம் ஆமாம், அதான் அரசனுடைய இடத்துக்கு இருக்கிறது மாதிரி. அப்படி ஏகம்பம் கரவாடும் அன்னஞ்சிற்கு அரியானை கரவார்பால் விரவாடும் மித்தகனை விடையேறும் பெருமானை அப்படின்னார் அப்பர் சுவாமி. ஏகம்பத்துக்கு அற்புதமான பதியங்கள்லாம் இருக்குது. என்னஞ்சே உன்னை இறந்தும் உரைக்கின்றேன் கண்ணஞ்சை வாயகில் காலத்தால் வண்ணஞ்சியை மாகம்பத்து ஆணை உரித்தானை வன்கட்சி ஏகம்பத்தானை இறைஞ்சு. கண்ணஞ்சை அப்படிங்கிறதுக்கு கண்ணத்தை காட்டு அப்படிங்கிறது மாதிரி காதை காட்டும் போது கண்ணம் என்ன ஆகும்? சேர்ந்து போகுது. அதனால கண்ணஞ்செய்வை ஆகில்னா கேட்குறீங்கன்னா, நான் சொல்றதை கேட்டீங்கன்னா அப்படின்னு அர்த்தம். காது கொடுக்கு அப்படிங்கும்போது அப்போ காது போகும்போது என்ன சேர்ந்து போவோம்? கண்ணமும் சேர்ந்து தான் போகும். அப்போ காது கேட்பாயாகல்னா கண்ணத்தை செய்வாயாகல்னு அர்த்தம் பண்ணுறாரு. என் நெஞ்சே உன்னை இறந்து முறைக்கின்றேன், தன்னுடைய நெஞ்சத்தை பார்த்து கெஞ்சுறார் இல்லையா? உன்னை இறந்தும்னா சொல்றது கேள, தயவு செய்து கேள. கண்ணஞ்செய்வாயாகில்னா கேட்பீனா, நான் சொல்றது கேட்டீங்கன்னா என்ன கேட்கிறோம்? காலத்தால் வண்ணஞ்சை வன் நஞ்சியை நஞ்சத்தை கண்டத்தில் உடையவன் வாகம்பத்து ஆணை உரித்தான். கம்பம்னா நடுக்கம்னு அர்த்தம். மா கம்பம்னா பெரிய நடுக்கத்தை உற்பத்தி பண்றோம்னு அர்த்தம். அதனால கம்பம்னா நடுக்கம். அதனாலதான் கம்பஹரேஸ்வரர், நடுக்கத்தை தீர்க்கிறவர்னு பேரு சாமிக்கு திருபுவனத்துல. அதனாலதான் பூ கம்பம்ங்கிறோம். பூமி நடுங்குது இல்ல, அதுக்கு என்ன பேரு? பூகம்பம். பூகம்பம் கம்பம்னா நடுக்கம், அதான் நில நடுக்கம், அதுதான் பூ கம்பம்ங்கிறோம். அப்போ மா கம்பம்னா பார்த்தாலே நடுக்கத்தை உற்பத்தி பண்ணுவான், அவ்வளவு அச்சத்தை தரக்கூடிய யானைனார். அதனாலதான் திருவல்லரைங்கிற ஒரு ஊர்ல பெரியாழ்வார் பாடுறார். திருவல்லரையில கண்ணனா பாடுறாரு திருமாலை. அவரு அங்க அந்த ஊர்ல சீக்கிரம் உள்ளவா, கதவு சாத்தணும், நேரம் ஆயிட்டுது, வா படுக்கவா, தூக்கவான்னு கூப்பிடுறாரு. அப்ப என்ன சொல்லி கூப்பிடுறாரு? பிள்ளைய எப்படி கூப்பிடுவோம்? தூங்க வந்து விளையாடிட்டு இருக்கு ரோட்ல. அப்ப என்ன சொல்லி கூப்பிடுவோம்? உள்ள வாசிக்கிறது. வேற வெள்ளை எஞ்சி ஓடுதுன்னா வேற என்ன பயமுறுத்த மாட்டோமா? பேய் வரும், பூச்சாண்டி வரும், பூச்சாண்டி இருக்காங்க அப்படிங்கிறோம். 5 கண்ணா இருக்காமா எங்க ஊர்லாம். நாங்க 5 கண்ணு தான் சொல்லுவோம்.
3 கண்ணெல்லாம் சாமி ஆகிடாதா? 5 கண்ணா வருவாம்பாங்க, 7 கண்ணா வருவாம்பாங்க, இல்லை சொல்லுவாங்க. தெரியல. வீடு கட்டும்போது திருச்சி பொம்மையெல்லாம் ஆக்க மாட்டீங்களா? அதுக்கு 3 கண்ணு இருக்கும், கண்ணுக்கு இங்கே 2 கண்ணு இருக்கும், 4 கண்ணு இருக்கும், மேலே அவன் தான் 5 கண்ணா போட்டிருக்கான். திருச்சி பொம்மைக்கெல்லாம் அப்படிதான் வைப்பாங்க. அதை திருமால் கிருஷ்ணரா இருக்காரு, அவர் கிருஷ்ணரை பார்த்து பெரியார் படுறார், கம்ப கபாலி காணங்கு கடிதோடி காப்பிட வாராய்க்கிறார் பாட்டில். சிவபெருமான் நிற்கிறார் பாரு, நடுக்கத்தை தரக்கூடியவர் இருக்கிறான். பூச்சாண்டி நிற்கிறாங்கிறார் சாமி பற்கு. பெச்சாண்டிங்கிறது பூச்சாண்டி ஆகுது. பெய்ச்சாண்டிங்கிறது தான் மக்கள் வழக்கில் பூச்சாண்டி ஆகுது. இப்போ கம்ப கபாலின்னர், கம்பம்னா நடுக்கத்தை தரக்கூடியவன், பார்க்கிறவனுக்கு அச்சத்தை தரக்கூடியவன் அர்த்தம். ருத்ரன் சுவாமி பெரியாழ்வார். கம்ப கபாலி காடங்கு கடிதோடி காப்பிட வாராயினர். ஓடி வா, கது சாத்தனம் வாசிக்கிறோம். ஆக்சுவலாக வந்தோம் மாகம்பம், கம்பம்ங்கிறதுக்கு நடுக்கம். அப்போ மாகம்பத்து ஆணை உரித்தான்னா நடுக்கத்தை தரக்கூடிய யானையை பிடிச்சி உரிச்சார் சாமி. அப்படி உரித்தானை வன் கச்சி ஏகம்பத்தானை, கச்சிப்பட்டு இருந்தால் அந்த ஊருடைய பேர். கச்சிப்பட்டு அந்த ஊர் பேர், பழைய கச்சிப்பட்டு. அந்த கச்சிப்பட்டுங்கிறது தான் கச்சி நாயி, கச்சிபுரம் நாயி, அப்புறம் காஞ்சிபுரம் நாயி, இப்படியெல்லாம் வர இப்போ கஞ்சிவரம்னு சில நாள்களில் சொன்னாங்க. கஞ்சிவரம் அப்படின்னு சொல்கிறத வழக்கம். கஞ்சிவரம்னு ஒரு படமே வந்து தெரியுமா? பிரகாஷ்ராஜ் நடிச்சிருப்பார் அதில். கஞ்சிவரம் அது பிரிட்டிஷ் பீரியடில் அந்த நெசவாளர்கள்லாம் என்ன துன்பப்படுகிறார்கள். அதாவது நெசவு செய்கிறாங்க, பட்டு நெசவு செய்கிறாங்க, ஆனால் அவர்களுக்கு ஒன்றும் வாழ்வில் ஒன்றும் பெரிய பொண்ணு பொண்ணுக்காக தெரில. மனைவிக்கு ஒரு பட்டு சேலை கட்டிக்கணும்னு ஆசையாக இருக்கும், அவ்வளோதான். ஆனால் அவன் பட்டு சேலை நெய்கிறவன் தான் அவன். ஆமாம், அவனால் அந்த பட்டு சேலை அவனால் வாங்கி கொடுக்க முடியாது. அதான் படத்துடைய கதை. அதுக்கு எப்படி வாங்கி கொடுக்க முடியாது, நமக்கு பட்டுக்கு நம்மளே நெய்வோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவான்னா, நெய்யலைன்னா நூல் கிடைக்காது. நூல் ரொம்ப, அது நூல் தானே மூலப்பொருள். அப்போ அவன் என்ன பண்ணுவான்னா, வாயு உள்ள பட்டு நூலை வேலை செய்கிற இடத்துல பட்டு நூலை வாயுல மறைச்சி எடுத்துட்டு வருவான் வெளியில். இந்த இடத்துல பிரிட்டிஷ் பீரியடில் பிரிட்டிஷ்காரன் தான் பட்டு நூல் கொடுப்பான். அவன்கிட்ட வாங்கி நெஞ்சு புடவை கொடுத்துருந்தா அதுக்கு சம்பளம் தான் வாங்கிட்டு வேலை பார்க்கலாம், அவ்வளோதான். ஸோ இவன் மனைவிக்கு அந்த பட்டு சேலை வாங்கி செஞ்சு கொடுக்கணுங்கிறதுக்காக பட்டு நூலை வேலை செய்ய போகிறதெல்லாம் வாயுவில் வச்சு மறைச்சி எடுத்துகிட்டு வந்து, அப்புறம் அப்படிலாம் அந்த கதை போ அதுக்கெல்லாம் ஒரு பட்டு சேலை செஞ்சு முடிக்கிறதுக்கெல்லாம் மனைவி செத்தே போயிடுவான். நடந்த கதை தான், நடந்துதான் இருக்கும். அப்புறம் அவர் கடைசியாக அவருடைய படத்துக்கு போய் அந்த புடவை போத்துற மாதிரி இந்த கதை முடியும். ஒரு ரசவாளருடைய அந்த படத்துக்கு பேர் கஞ்சி வரம்னு தான் பேர். காஞ்சிபுரத்தில் நடக்கிறதா கதை அது. அந்த காலம் தாது வருஷம் பஞ்சம் நடந்தப்போ கஞ்சி தொட்டின்னு திறந்துருக்காங்க. முத்தாலும் தாது வருஷம் நடந்த போது பஞ்சம், பெரும் பஞ்சம் நடந்திருக்கு. அப்போ அதுதான் மக்கள் வித்த பஞ்சம்னு மக்கள் வழக்க சொல்லுவாங்க ஊரெல்லாம். மக்கள் பஞ்சம் மக்களையே விற்று அடிமையாக, பிள்ளைகளை அடிமையாக விற்றுட்டு சாப்பாடு கொடுத்தா போதும்னு அவ்வளவு பஞ்சம் இருந்தது பிரிட்டிஷ் காலத்தில். அந்த காலத்தில் அப்போ தான் அந்த வருஷம் பஞ்சத்தில் தான் மக்களுக்கு வேலை கொடுக்கணும், நமக்கு ஏதாவது வேலை நடக்கணுங்கிறதுக்காக தான் பக்கிங்ஹாம் கால்வாய் வெட்டினது. அப்போ தான் அது வந்து பிரிட்டிஷ்காரன் ப்ராஜெக்ட். ஆமாம், அவன் தான் பண்ணுறாங்க. அந்த கால்வாயை வெட்டி அது விசாகப்பட்டினம் வரைக்கும் போயிருக்கு, மக்களுக்கு வேலை கொடுத்து. ஆமாம், ஆமாம். இது ஆனால் இது மாமல்லபுரத்துலேருந்து தான் இருக்குது. ஆனால் ஆமாம் இருக்கு, கடலூர் வரைக்கும் இருக்குங்க. கப்பல் போயிருக்கு சார், உள்ள போட் போயிருக்கு, உள்ள நீர்வழி சாலையாக இருந்திருக்கு. இப்போ அது நம்ம அதெல்லாம் செய்யலாம். அவனுங்கெல்லாம் அந்த வாக்கியம் என்ன அப்படி தான், அது தூர்வாரி கடல்லேருந்து தண்ணியை உள்ளே விட்டால் போதும். தண்ணி ஒன்றும் இல்லாமலாம் கிடையாது. ஆமாம், அதில் நம்ம சென்னையில் தண்ணி கொண்டு போய் அதில் விட்டால் கூட நமக்கு இப்போ போட்டில் போய்கிட்டு வந்துட்டு இருக்கலாம். ஊரில் சரக்குலாம் அப்படி தான் பண்ணுதுங்க. அது மாதிரி அந்த காலகட்டத்தில் கஞ்சி தொட்டிலாம் ஏற்படுத்தினது. அது வேறு வழி இல்லை. ஊர் முக்கூட்டில் ஒரு தொட்டியை கட்டி கடைக்காரவங்க கஞ்சி வச்சு அந்த தொட்டியில் ஊற்றிட்டு போயிடுவாங்களாம்.
அது மதுரை, அவங்க தேவரடியார் மதுரையில். அப்படி அப்போ ஜனங்க போய் அந்த கஞ்சி எடுத்து சாப்பிட்ருக்குறாங்க. வேற அந்த அளவுக்கு மக்கள் பஞ்சத்தில் வாழ்ந்துருக்காங்க. ஒரு ப்ராஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. அவர் பேர் அந்த பாண்டியோட எல்லையில் ஒரு மண்டபத்தில் ஆய் மண்டபம், தேவரடியார் இருப்பாங்க. பாண்டிச்சேரியோட சிம்பிளே இருக்காங்க. அதே மாதிரி மதுரையிலேயும் ஒரு அம்மா பேர், நல்ல பேர், அவங்க பேர் மறந்துட்டேன். அந்த இதில் வந்து அது மாதிரிலாம் மக்கள் அந்த காலத்தில் இருந்துக்கிறாங்க. அதனால் கட்சி அப்படிங்கிறதாக போயிட்டோம். கஞ்சிவரம் அப்படின்னு அதுக்கு பேர் இருந்திருக்கு. அந்த கட்சி ஏகம்பத்தான இறைஞ்சின்னு பெருமானை போய் வழிபாடு பண்ணுங்கன்னு காட்டினார். அது திருப்பனந்தாள்ங்கிற க்ஷேத்திரம். பணம் தாள், தாள் அப்படிங்கிறது அடியை குறிக்கும். அதாவது ஒரு மரமோ நெல்லோ எதுவோ அதோடைய கீழே தரையோட கனெக்ட் ஆகிருக்கிற இடத்துக்கு பேர் தாள்னு பேர். நெல்லுக்கும் அறுத்ததுக்கு பிறகு கீழே வயலில் இருக்க பிறகு அதுக்கு பேர் தாள்னு பேர். தாளடின்னு ஒரு பருவமே உண்டு விவசாயத்தில். தாளடிம்பாங்க. 3 போகம்னு சொல்கிறாங்க இல்லையா? 3 போகங்கிறது வந்து வைகாசி மாதம் நடுவாங்க முதல்ல வருஷத்தில். வைகாசியில் நடுற பயிர் வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசியில் அறுத்துருவாங்க. புரட்டாசியில் திரும்ப நடுவாங்க. அது புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தையில் அறுப்பாங்க. தையில் அறுக்கிறதுக்கு சம்பான்னு பேர். தையில் அறுத்த உடனே திரும்பவும் பயிர் பண்ணாங்கன்னா அதுக்கு தாளடின்னு பேர். ஆனால் பொதுவாக சோழ நாட்டில் தாளடி பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதில் பயிர் உளுந்து அரைச்சிடுவாங்க. பயிர் உளுந்து ஒரு பகுதி. ஏன்னா ஒரே பயிர் ரிப்பீட்டாக நீங்கள் போட்டிங்கன்னா சத்து வந்து விளையாது, நல்லா விளையாது. அதனால் வேறு வேறு பயிர்களை மாற்றி மாற்றி போடுங்க. ஏன்னா ஒவ்வொரு பயிரும் ஒவ்வொரு மாதிரி மண்ணிலேருந்து சத்து எடுக்கும். நெல் ஒரே மாதிரி சத்து எடுக்கும். அப்போ 3 தடவையும் ஒரு வருஷத்துக்கு நெல்லே போட்டால் ஒரே மாதிரி சத்தே போயிடும். அப்போ மாற்றி மாற்றி பயிரை போடணும் அப்படின்லாம் அப்படியே கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறாங்க. அப்போ இங்கே பனந்தாள் என்பது பனைமரத்தினுடைய அடின்னு அர்த்தம். ஏன் இந்த ஊருக்கு இப்படி பேர் வந்ததுன்னா பனைமரம் நிறையா இருந்ததுன்னு அல்ல. இந்த ஊரில் சாமியே பனைமரத்துடைய அடி தான். பனைமரத்தினுடைய ஒரு அடிப்பாகம் தான் சாமியே இருக்குது. சாமியை உள்ள மூலலிங்கமாக இருக்கிறது பனைமரத்தினுடைய ஒரு அடிப்பாகம் தான். அந்த காலத்தில் ஒரு பனைமரத்தில் உள்ள அடிப்பாகத்தை சிவபெருமானா வழிபாடு பண்ணியிருந்துருக்கிறேன். எப்போவோ கிட்டத்தட்ட எப்படி இருந்தாலும் அது குறைஞ்சது அதனுடைய வயது வந்து இப்படி இருந்தாலும் 1 கோடி வருஷத்துக்கு மேலே இருக்கணும். அப்போ தான் அது வைரமாக ஆக முடியும். அது வைரம் எப்படி உற்பத்தி ஆகுது அப்படின்னா நம்ம அணிஞ்சுக்கிறோம் இல்லையா வைரம், வைரக்கல். அது எப்போ உற்பத்தி ஆகுது, எப்படி உற்பத்தி ஆகுதுன்னா நிலங்கள்லாம் அழிஞ்சு இங்கே இருக்கக்கூடிய இந்த நம்ம இந்த மரம், செடி, கொடி, மனித மாதிரி உயிர் பொருட்கள்லாம் மண்ணு உள்ள போய் புதைஞ்சதுக்கு பிறகு மண்ணுக்குள்ளே சப்ரஸ் ஆகுது, அழுத்தம் ஏற்படுது. அந்த அழுத்தம் எத்தனையோ கோடான கோடி ஆண்டு காலமாக அழுத்தத்தில் இருக்கணும். அது அப்படி இருந்தால் தான் அது முதல்ல க்ரூட் ஆயிலாக ஆகும். அப்போ அந்த க்ரூட் ஆயில இன்னும் எத்தனையோ ஆண்டு காலம் கோடான கோடி ஆண்டு காலம் அது சப்ரஸில் இருந்துச்சுன்னா அது நிலக்கரியாக மாறும். நிலக்கரியானது எத்தனையோ கோடான கோடி ஆண்டு காலம் அழுத்தத்தில் இருந்ததுன்னா அது வைரக்கல்லாக மாறும். இப்போ வைரம் உருவாகிறதுக்கான ப்ராசஸ் தான். விளக்கப்படுத்துங்களா? ஒரு மரம் கல்லாக மாறணும்னா இப்படி தான் இத்தனை கோடி ஆண்டு காலமாக ஆகணும். அது நீங்கள் திருவக்கரைங்கிற க்ஷேத்திரத்துக்கு போனீங்கன்னா அங்கே அது மாதிரி கல் மரங்களை பார்க்கலாம். மரங்கள் அப்படியே கல்லாக மாறி இருக்கும். ஏன்னா அதிகமான அழுத்தத்தில். ஸோ எந்த அழுத்தமுமே இல்லாமல் வெளி ஓப்பன் ஏரில் இருக்கிற ஒரு மரத்தினுடைய அடி வைரமாக மாறி இருக்குன்னா அதனுடைய ஏஜ் என்னவா இருக்கும்? அப்போ புரியுது நான் சொல்கிறது? இப்போ நான் இந்த சொல்கிற இந்த ப்ராசஸ் மண்ணில் வச்சு அழுத்தங்கிற ஒரு ப்ராசஸ் இருக்கும்போதே பல லட்சம் கோடி ஆண்டு அதுக்கு தேவையாக இருக்குன்னா அழுத்தமே இல்லாமல் ஓப்பன் ஏரில் இருக்கார் சாமி. அங்கே அப்போ தானே பனைமரத்துடைய அடி தான் அங்கே சாமி. கிட்ட போய் பார்த்துருக்கேன். அடி என்ன நம்முடைய மதுசூதன் ஐயா 2 பேரும் நாங்கள் 2 போய் பார்த்தோம். அபாஷம் ஆணிச்சு. அப்போது கர்ப்பகிரகத்து உள்ளே போய் பார்த்தோம். சாமி சாமி வந்து நம்ம நின்னோம்னாக்க இவ்வளோ ஹைட்டு கொடுப்பாரு. சரிங்க, நம்ம நிற்கும் போது நம்ம நெத்தி இவ்வளோ தூரம் தான் அதுக்கு வாங்க இதுக்கு மேலே இருப்பார். திருப்பனந்தாள் சாமி மூலமூர்த்தி. திருப்பனந்தாள் இப்பயும் தான் மூலமூர்த்தி அவர் தானே. அதுதான் அந்த கோயில் தான். அப்படியே அதில் வந்து பனைமரத்தினுடைய அந்த பகுதிகள் வந்து சடையாக அதில் தெரியுற மாதிரி இருக்கும். அதனால தான் செஞ்சடையப்பர்னு பேர் சாமி. சடையாக இருக்கிறதுனால அதுதான் அப்படியே ஒரு மாதிரி ஷேப் ஆயிடுச்சு. எனக்கு இன்னும் என்ன ஆச்சரியம்னா அது வைரம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி இருந்ததுன்னா பாருங்க, ஜீனி அப்படியே அதில் ஒட்டுனா எப்படி இருக்கும்? ஒரு கண்ணங்கரையிற ஒரு பொருள், அந்த பொருளில் ஜீனியை ஒட்டி வச்சுட்டோம்னா ஜீனி அப்படியே டால் அடிக்காது, மினுக்கும். அந்த மாதிரி துளி 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 துளியாக அப்படியே டால் அடிக்கிறாரு சாமி.
அப்போனா வைரமாயிட்டாருன்னு இருக்கும் இல்லையா? அப்போ எத்தனை கோடான கோடி ஆண்டு காலமாக அவர் அங்கே இருக்காரு, சாமியாக இருக்காரு, யாருக்கு தெரியும்? மரத்தினுடைய அடிப்பாக சிவலிங்கமாக இருக்கு. அந்த சாமியை அந்த பெண் வழிபாடு பண்றாங்க, தாடகை என்கின்ற பெண் வழிபாடு பண்றாங்க. ஆமா ஆமா பள்ளியில் போட்டிருக்காங்களா? ஓ, இது ஒரு சில வீட்டில் மட்டும்தான் இருக்குமா? அப்படியா? இங்கே இடிக்கும்போது ஓடிச்சு வச்சு ஃபோட்டோ வச்சு கேள்விப்பட்ட ராஜாப்பள்ளி இருக்குன்னு கேள்வி சொல்லியிருப்பாங்க. ராஜாப்பள்ளினா பெருசு. திருப்பனந்தாள் தான். திருப்பனந்தாள் வந்து கும்பகோணத்துல இருந்து சென்னை வர வழியில் இருக்குது. கும்பகோணம் வந்து கும்பகோணத்துல திருப்பனந்தாள் வந்து அணக்கரை ரோட்டில் போகும். இங்கேருந்து நம்ம நேரம் கும்பகோணம் போயிடுறது நல்லது. இங்கேருந்து போகிறவங்களுக்கு கும்பகோணத்துலேருந்து பக்கம், கும்பகோணத்துல பஸ் வரும், லோக்கல் பஸ்லாம் வரும். பக்கத்துலேயே திருச்செங்கலூர், ஆப்பாடி எல்லாம் பக்கம் பக்கமே பார்க்கலாம். மாயாட்டிலேருந்து போகலாம். ஆனால் கொஞ்சம் சுற்று நம்ம ஆதீன கண்ட்ரோல், தர்மியாதீனத்தினுடைய அந்த கஷேத்திரத்தில் அந்த சுவாமியை தாடகைங்கிற பெண் வழிபாடு பண்ணாங்க. அவங்களுக்கு மகப்பேறு வேண்டி வழிபாடு செஞ்சாங்க அவங்க. அப்போ பூஜை பண்ணும்போது சுவாமிக்கு வஸ்திரம் சாத்தும் பொழுது இவங்களுடைய மாலை சாத்தும் போது இவங்களுடைய வஸ்திரம் நழுவுச்சு. அதனால பெண்ணானங்கிறதுனால வஸ்திரத்தை இப்படி இடுக்கிக்கிட்டே சாத்த போனாங்கல்ல, அவங்களுடைய அந்த இடர்பாட்டை பொறுத்துக்கொள்ள சுவாமி தலை குனிஞ்சு வாங்கிக்கிட்டார். ஆமாம், அப்படி கொடான கோடி வருஷமா வைரமா மாறி இருக்கிற சாமி ஒரு பெண்ணுடைய இதுக்காக அப்படி தாங்க வாங்கிக்கிறாருன்னா இதுல கருணை என்னன்னு நம்ம பேசுறது. ஆமா, சாஞ்சவர். ஆமா 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 இருக்காரு. ஆமா இருக்காரு, உயிரோட்டமா இருக்காருன்னு அர்த்தம். போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க. எல்லாரையும் எப்படி பண்ண வகுப்பு என்ன வருது? 300 பேர் குடிச்சாங்க, போய் போட்டாரு. 300 பேரா குடிக்கிறாங்க, 30 பேர். 300 பேர் திருவிழா கூட வர மாட்டாங்களே, பெரிய பெரிய திருவிழா கூட. அதனால அந்த சாமி அப்புறம் சாஞ்சவர் அந்த அம்மாவுக்கு அதுக்கப்புறம் 16 கரங்கள் கொடுத்தாரு சாமி பூசை செய்யறதுக்கு. 2 கை இருக்கிறதுனால இப்படி கஷ்டப்பட்டு பூசை பண்ற. 16 கரம், இந்த பக்கம் 8, இந்த பக்கம் 8. அதனால சோடச உபசாரத்தையும் கையில் வச்சுட்டு அந்த அம்மா உட்காந்துருக்க மாதிரி ஓவியங்களாக வரைஞ்சிருப்பாங்க பூஜை பண்ணும்போது. அப்படி அனகரகம் பண்ணார். அப்புறம் காலம் போச்சு. பிறகு ரொம்ப காலத்துக்கு பிறகு சோழராஜா வந்து சாமி சாஞ்சே இருக்காரே நிமித்தணும்னு முயற்சி பண்றார். ஸோ இந்த டைம் பாருங்க, அப்பர் சுவாமிகளும் சுந்தரமூர்த்தி சாமிகளும் வாழ்ந்த காலகட்டம் அது. இது இந்த சம்பவம் நடந்து அப்பர் சாமியுடைய காலம், சுந்தரம் சாமி. ஏன்னா குங்குளிய கலைநாயனர் சம்பவம் தொடர்படுறாரு. குங்குளிய கலைநாயனர் வீட்டுக்கு அப்பர் சாமி ஞானசமுந்தரம் போயிருக்காங்க. அப்போ அவங்க காலத்தில் தானே சம்பவம் நடக்குதுன்னு அர்த்தம். அப்போ இந்த சோழராஜா யாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது இதே சோழராஜா தான் அப்பர் சுவாமிக்கு ஆரைவடதலையில் பஞ்சாயத்து பண்ணி கொடுத்துருக்கலாம். அப்போ தானே இருந்திருக்க முடியும். ஏன்னா ஆரைவடதலையில் அங்கே சமணர்கள்லாம் கோயில் எடுத்துக்கிட்டாங்க. அப்போ அப்பர் சாமி உண்ணாவிரதம் இருக்கும்போது அங்கேயும் சோழராஜா ஒருத்தன் வரான். அப்போ அதே சோழராஜாவை தான் அங்கே இருந்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லுகிறார்கள். அப்போ இது யாராக இருக்கலாம் அப்படின்னு கேட்கும் பொழுது மங்கையர்க்கரசி அம்மையாருடைய உடன் பிறந்த சகோதரராக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கணக்குக்கு வராங்க. ஏன்னா ஞானசம்பந்தருடைய காலம். அப்போ மங்கையர்க்கரசி அம்மையார் சோழ நாட்டை சேர்ந்தவங்க. இவங்க கல்யாணம் பண்ணி பாண்டி நாட்டுக்கு போயிருக்காங்க. அவங்க சோழராஜாவினுடைய பொண்ணு. அப்போ அவங்களுடைய உடன் பிறந்தானா அந்த சோழராஜா இருக்கணும். அப்படி இல்லைன்னா அவருடைய அப்பாவாக இருக்கணும். விளக்கு புரிதல் சொல்றது அப்படித்தான் இருக்க முடியும். இந்த சோழராஜான்னு அந்த சோழராஜா திருப்பணி. அப்போ எப்பேற்பட்ட பக்தி இருக்கணும், சிவபக்தி. அதனால் திருப்பணந்தால திருப்பணி பண்ணும்பொழுது சாமி சாஞ்சிருக்கார இதை நிமித்து வைக்கலாமேன்னு சொல்லி நிமித்தத்துக்கு முயற்சி பண்ணுறான். நிறைய ஆன சேனையெல்லாம் கட்டி பூட்டி இழுத்து பார்க்குறான், ஒன்றும் முடியல. அப்புறம் இந்த செய்தியுடைய உலகமெல்லாம் பரவுது. அப்போ குங்குளிய கலைஞனார் அது அந்த அதிசயத்தை பார்க்கணுன்னு புறப்பட்டு போகிறார். திருக்கடவுர்லேருந்து புறப்பட்டு திருப்பணந்தால போய் தரிசனம் பண்ணணும்னு சாமி பார்க்க போகிறார். யானை கண்ணெல்லாம் கட்டுறான். ஒரு 100 யானை கட்டி எழுக்கிறானுங்க.
ஏலேலோ ஐலசா ஏலேலோ. அவர் மட்டும் நடக்கிறார், சாட்சி மாதிரியா இருக்கார். அப்போ சரி, இப்போ நாம நிமித்திருவோம் அப்படின்னு போக முடியுமோ? ஏங்க, யானை 100 யானை கட்டி இருக்குது, நிமிக்க முடியாத, நான் நிமித்துருவேன்னு போவார் ஒருத்தர். முதல்ல அதுக்கு அப்போ இவர் எப்படி நிமித்தணும்னு எப்படி போனாரு? சாத்தியம் இல்லை. அதுதான் புராணத்துல வாசம். யானும் இவ்வருத்தம் எய்துவேன் அப்படிங்கிறார். பெருமானை நிமித்த வேண்டி செய்ய வேண்டிய இந்த புண்ணிய சீலத்துல இவ்வளவு உயிர்கள் துன்பப்பட்டு அந்த இன்பத்தை அனுபவிக்குது இல்லையா? அதுல நாமளும் பங்கேற்க வேணாமா அப்படின்னு இவர் நினைச்சுக்கிறார் நாயனார். அதனால நானும் இதுல பங்கேற்பேன் அப்படின்னு புராணம் எடுத்து வச்சிருக்கா மாட்டோம் போடுறது. அதுல சரின்னு என்ன பண்றாரு, கயிறை கட்டும் இழுப்போன்னு சொல்லி கொஞ்சம் எல்லாரும் அசந்திருக்கிற நேரத்தில் நல்லா பூ நிறையா வாங்கி பூ கச்சை சாமி மேலே சாத்தி அதில் கயிறை கட்டுறாரு. ஏன்னா சாமி மேலே கயிறு போட்டு இழுக்கக்கூடாதான். அதனால் பூங்கச்சை அவர் சாமி மேலே போட்டு இவர் நல்லா தேங்காய் நார் கயிறு நல்லா வடம் நல்லா அந்த இது சொல்லுவாங்க வரிகை இருப்பாங்க எங்கள் ஊரில், அந்த வரிகயிறை கழுத்தில் போட்டுக்கிட்டார். ஏன்னா யானை கழுத்தில் தான் கட்டிகிட்டு இருக்குது, அதனால் இவரும் கழுத்தில் கட்டிக்கிட்டு இருக்குது. கையால் இழுக்க வேண்டியது என்ன, சார் என் கழுத்தால் இழுக்கலாம்னு கையால் இழுக்கலாம். ஏன்னா இவர் யானைகள்லாம் இழுக்கிறத பார்த்து குதிரைகள்லாம் இழுக்கிறத பார்த்து அவர் முயற்சி பண்ணுறாரு. யானை எங்கள் குதிரை என்ன கையால் இழுத்துது, கழுத்தால தான் இருக்குது. அப்போ இவரும் கழுத்தில் மாட்டிட்டு இழுக்கிறார். வருந்தல் உற்றாருனார் சேக்கரார் சாமி. இழுத்தாருன்னே இருக்காது எங்கேயுமே. நிமித்தம் முயற்சி பண்ணாருனாரோ இழுத்தாருன்னு இருக்காது. ஆனால் எல்லாம் நான் எங்கே பார்த்தாலும் பெரிய புராணம் பேசுகிறவங்க பூரா என்ன சொல்கிறாங்க, அவரு இழுத்தாரு, அவரு நிமித்தினாரு, அவரு நிமித்தணும்னு நினைச்சாருன்னா இது முரண்பாடான கருத்து. புராணத்திலே அப்படி இல்லை. ஆனால் நீ சொல்கிறன்னா என்ன அர்த்தம், புராணத்தை படிக்காமலே காசு சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். புரிதல் சொல்கிறது, யாரோ ஒருத்தவங்க சொன்னதை அப்படியே கேட்டு கேட்டு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தை பிரட்டி பார்த்தா விஷயம் தெரிஞ்சு போயிடும்போது. சிவசிவா அரகரா. அதனால அப்படி இருக்கு. அப்போ கைத்தை கட்டி சாமி வருத்தப்பட்டார்ல, வருத்தப்பட்ட உடனே சாய்ந்து நிற்க ஒண்ணுமோ அப்படிங்கிறத சேர்க்கிறார் சார் வீடியோ. ஏன்னா இது வரைக்கும் யானையும் சேனையும் இழுத்தது கயிறு, அந்த கயிறெல்லாம் எதால பின்னிருக்கிறாங்கன்னா நாரில் பின்னிருக்காங்களாம். ஆனா இவர் இழுக்கிறாரு, இதுவும் நாறு தான், ஆனா அது தேங்காய் நாறு, இது அன்பின் நாறுங்கிறார். அன்பின் நாரூறு பாசம். கயிறு எல்லாரும் தேங்காய் நாரால தான் திரிச்சிருப்போம், ஆனா இவர் எதால திரிச்சிருக்காரு, அந்த கயிறை அன்பாகிய நாரால திரிச்சிருக்கிறாராம். அன்பின் நாரூறு பாசத்தால கட்டி இழுக்க வளைந்து நிற்க ஒண்ணுமோ அப்படின்னார். இன்னும் மேல அவரால் வளைஞ்சிருக்க முடியுமா என்ன, அவர் நிமித்திக்கிட்டார் அப்படின்னு இருக்கு. அதனால சாமி அவர் நிமித்தினாருன்னு அவருக்காக தாடகைக்கு வளைந்தோம். ஆமாமா அரகர அரகர ஆமா. அதனால அவர் நாயன்மார் அப்படி நிமித்தினார். ஆனா அந்த தலபுராண செய்திப்படி நாயன்மார் தன் குடும்பத்தோட போய் அங்கே செட்டில் ஆனாருங்கிற மாதிரி சொல்றாங்க. தன் மனைவி ஒன்றும் மகன் ஒன்றும் மகனோடையும். அதனால அந்த கோயிலே பார்த்தீங்கன்னா குங்குளிக்கலை நாயனாருக்கு மனைவி மகனோட தான் சிலை இருக்கும், உச்சமூர்த்தியாக இருக்காங்க. அப்புறம் குங்குளிக்கலை நாயனாருடைய மகன் அங்கே ஏதோ ஒரு காரணத்தினாலே அவர் இறந்துட்டாருங்கிறதுனாலையும் அதுக்கு பிறகு திரும்பவும் சுவாமி அவர் உயிர்ப்பித்து கொடுத்தாருங்கிற ஒரு அற்புதமாக அங்கே நடந்ததாக சொல்கிறார்கள். இது பெரிய புராணத்தில் கதை கிடையாது, ஆனால் அந்த தலபுராணத்தில் உண்டு. பிணமிட்ட பிள்ளையாரெல்லாம் அந்த சரித்திரத்தை தரக்கூடிய மூர்த்தங்கள்லாம் அந்த ஊரில் இருக்காங்க திருப்பனந்தாளில். சரி, அந்த திருப்பனந்தாளுக்கு போயிடுமாங்கிறாரு. இப்போது எப்படி எதுக்குள்ளே போகணுமா, கரம் ஊன்றி கண்ணிடுக்கி கால் குலைய மற்றோர் மரமூன்றி வாய்க்குதட்டா முன்னம் புறமூன்றும் தீச்சரத்தால் செற்றான் திருப்பனந்தால் தாடகைய இச்சரத்தான் பாதமேயத்தே. கரம் ஊன்றி கண்ணிடுக்கினர். கரம் ஊன்றினா நடக்கும்போது கையை ஊனி ஏந்திரிக்கிறோம், வெயிட் என்ன மாதிரி ஆட்கள்லாம் கையை ஊனி தான் ஏந்திரிக்கிறோம் மேலே. அப்போ நடக்கும்போது கையை ஊனிக்கிட்டு நடக்கிறது, குனிஞ்சு நடக்கிறது.
நடக்க முடியாமல் நடக்கிறது. என்னாச்சுங்க? யாரோ வந்துட்டாரு பேசிட்டு இருக்காரு தம்பி. அதுக்குள்ள நம்ம இடைவேளை விட்டுருவோம். நம்ம இப்போ டீ போய் நம்ம கடையில் சாப்பிட்டு வந்துருவோமா எல்லாரும்? 1 2 3 4 5 6 நேரம் ஆகிடுங்க, மணி ஆகிடுச்சு. நம்ம இனிமேல் பாலில் போய் மத்தியானம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த பாட்டு முடிஞ்சோடனே சேர்ந்து போய் அங்கே டீ குடிச்சிட்டு வந்துடுவோம் எல்லாரும். வாங்கிட்டு போய்கிட்டு வந்துட்டு இருக்க வேண்டியதில்லை. நிறைய பேர் இருந்தால் வாங்கினதில்லை. போய் ஒரு 2 நிமிஷம் குடிச்சிட்டு திரும்பி வந்து உட்காந்து படத்தை நடத்துவோம். ஐயா நீங்கள் இங்கே இருக்க, நாங்கள் போயிட்டு வந்துடுறோம். வெயிலே அடிக்கல பண்ணாதுக்கு மோர் கொடுக்குறது. இது வரைக்கும் அந்த போட்டோல எங்கேயும் கியூ இந்த மாதிரி இல்லை. அப்படிதாலும் இன்னைக்கு வெயில் குறைவா இருக்கு. இதெல்லாம் வந்து இதுல வருமா? இதெல்லாம் அன்னதானத்துல வருமாயா? எது பேர்ல கொடுக்குறோம் அது நீர்மோர் குடிக்கிறது அன்னதானத்துல தான் வரும். ஆனா நீங்க எதை கேட்குறீங்கன்னு தெரியல. நான் பேர்ல வச்சு கொடுக்குறோன்றது அது நல்ல செயல். ஆனா உண்மையிலே வந்து தாகத்துல கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம கொடுக்குறோமா அப்படிங்கிறது எனக்கு தூங்கி எல்லாம் வரவங்கெல்லாம் நல்லா செம்பாக வருவாங்க. இல்லை எப்படி இருந்தாலும் யாரோ ஒருத்தர் விரும்புகிறவங்க வந்து குடிக்க தானே செய்கிறாங்க. மந்திரி ஞாலத்து மண்ணுக்கெல்லாம் உண்டி கொடுத்தோ விரு கொடுத்து அவங்களுக்கு என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாதுல்ல. அவங்களோட தேவை என்னங்கிறது நமக்கு தெரியாதுல்ல. போட்டோலாம் பார்த்தீங்க. ஆனால் யாருக்கு என்ன தேவைன்னு நமக்கு தெரியாது. இருக்கணும். ஒரு தடவை நாங்கள் நம்ம பெரியபுராண வகுப்பு அங்கே நடந்துட்டு இருந்த போது மத்தியான சாப்பாடு நடந்துட்டு இருக்கு. ஒரு 4-5 நினைவிருக்கின்ற ஐயா 4-5 பேர் வந்தாங்க. ஒரு ஃபேமிலியோட வந்தாங்க. வந்தோடனே நாங்கள் சாப்பாடு வாங்கம்மா என்ன சொன்னாங்க. இல்லை இது மாதிரி நாங்கள் கடத்திற்கு வந்தோம், சாப்பிட்லான்னு போனோம். சரி பார்த்தோம் சர்வபுரம் அது நம்ம மடனை போட்டுருந்தது. சரி மடனா இங்கே சாப்பாடு தான் இருக்குமே, இங்கே சாப்பிடுவோமேன்னு நாங்கள் உள்ள வைப்பாங்க. நல்ல வேலை அன்றைக்கி பெரிய புரோட வகுப்பு சாப்பாடு நடந்துட்டு இருந்தது. போன வருஷம் ஆமாம் சாமி. ஆனால் இப்போ மனசில் ஆரம்பிச்சிருக்காங்களே அவர் இலவச அன்னதானம் ஆரம்பிச்சிருக்காங்கல்ல, கொஞ்சம் திருவடிக்குடியில் உணவு சாலை அன்னதானம் கிடையாது, அது இலவசம் கிடையாது, 10 ரூபா. நல்லா அருமையான அருமையான கிட்டத்தட்ட இது வந்து ஜெயலலிதா ஆரம்பிச்சாங்க அம்மா இது மாதிரி உணவகம் 4 ரூபா 5 ரூபா 3 ரூபாய்க்கு சப்பாத்தி நல்லா இருந்தது. அந்த இடமும் அருமையான இடம். ரைட் இல்லை கரெக்டாக அந்த மெயின் ரோட்டில் வச்சுக்கிறாங்க. நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க. நல்ல விஷயம். உணவுங்கிறது வரைக்கும் அடிப்படையில் யாராக இருந்தாலும் போதும் போதும் அப்படின்னு சொல்கிறது ஒரே ஒன்று சாப்பாடு தான். வேறு எதுவுமே போதும் சொல்ல மாட்டான். ஒரு நாளாவது மோர் குடிக்கலான்னு வந்தேன். எல்லாம் கடைசியில் ஒரு இதை நம்ம குடிச்சிட்டு பார்த்துட்டு அதனால கரம் மூன்றி கண்ணிடுங்கி கண்குலைய கண்ணிடுங்கினா கண் இடுக்கிட்டு பார்க்கறது எப்படி எப்படி பார்க்குறாங்களா? அதுதான் யாரு வர்றது யாரு அப்படிங்கிறாங்களா? அதே தான். கண்குலைய கால் குலைய நடக்க முடியாத அளவுக்கு கால் குலைந்து தழுவாடுறது. அதுக்கெல்லாம் கையில் ஒரு கோல் வச்சுட்டு ஊன்றது. மரம் ஊன்றினா அடிகம்பு கையில் அடிகம்பு வச்சுட்டு மரம் ஊன்றி வாய் குதட்டா முன்னு பேசுறது, பல்லு இல்லாம பேசுறது. புறமூன்றும் தீச்சரத்தால் செற்றான். திரிபுரங்களை சங்காரம் செய்த திருப்பனந்தாள் சுவாமி அவர் இருக்கக்கூடிய தாடகை ஈச்சரம் பாதத்தை ஏற்று இந்த பெருமானை தாடகை அந்த பெண்ணாலே பேரே ஆகிப்போச்சு கோயிலுக்கு. தாடகை ஈச்சரம் தாடகை வழிபட்டதா தாடகை ஈச்சரம் இருக்காங்க சாமி. அப்படி ஆமா ஆட்களை மட்டும் விடுறாங்களா அப்படியே? ஆமா ஆமா எது அப்படியா? கேள்விப்பட்டதில்லை. இந்த இடத்துல தாடகைங்கிறது ஒரு பெண் அவன் பூஜை பண்ணதுனால தாடகை சரன்னு பேர். சிலக்காரின்னு தெய்வத்தை சொல்றாங்க. இருந்திருக்கலாம். தாடகைங்கிறது காளியை குறிக்கிற பேரா இருந்திருக்கலாம்.
வாதைன்னு குறிப்பாங்க. பொதுவான பேர் வாதை. இந்த தெய்வங்களுக்கெல்லாம் வாதை இல்லை, பூதம்னு பார்த்தோம். கிருஷ்ணங்கிறது குலத்துக்கே கிருத்தினங்கள் அப்படின்னு யார் கிருஷ்ணன் ஒரு தனி மனிதன் அந்த குலத்துக்கே கிருஷ்ணங்க வந்தாங்க. ஓஹோ. ஆனா கிருஷ்ணன்கிற சொல்லுக்கு கருப்பன்னு அர்த்தம். ஆமா. அதோட இந்த 21வது பாட்டு வரைக்கும் இந்த தலங்களுக்கு சென்று போய் வழிபாடு பண்ணுன்னு சொல்றாரு சாமி தரிசனம். ஆனா இந்த 22வது பாட்டு பாருங்க, ரொம்ப முத்தாய்ப்பான பாட்டு. திருவொற்றியூர் கஷேத்திரத்தை சொல்லுகிறார். இந்த திருவொற்றியூர்ல போய் நீ போய் சாமியை கும்பிட வேணாம், திருவொற்றியூர்ல போய் இருக்கிறதுக்கு வர ஏதாவது வாய்ப்பு இருந்தால் போய் தங்கிக்கும். அப்படி எந்த வாய்ப்பும் கிடைக்கலையா, திருவொற்றியூர்ல போய் சிச்சையாவது எடுங்கிறார் போய். ஆமா, அவ்வளோதான். இப்போ எனக்கு இவரை கூப்பிட்டு வச்சு இன்னிலேருந்து நீ இந்திய நாட்டுக்கு ஜனாதிபதி, அது வேணாம், அது கூட பவர் கொஞ்சம் கம்மி. இந்திய நாட்டுக்கு நீ பிரதமர் நீ தான் சொன்னா கூட பிச்சை எடுத்துடலாங்கிறீங்களா? நிச்சயமா செய்வோம், நிச்சயமா செய்வோம். இப்ப திருவொற்றியூர் கூட ஒரு நாள் தலையா போல இருக்காங்க. சரி, பாப்போம். திருவொற்றியூர் போகலாம். பாடு சனிக்கிழமை கூட வைக்கலாம். மார்னிங் செஷன் முடிச்சுட்டு மத்தியானத்துல வந்துட முடியுமா? அது உங்களெல்லாம் வச்சு கட்டி மேய்ச்சி ஆச்சரியம் உள்ள ஏன் உச்சிக்கால பூஜை முடிச்சுட்டு நம்ம இங்கே வந்து எனக்கு வகுப்புக்கு வரணும். ஏன்னா வகுப்பு நான் நடத்த முடியாமல் இருக்கேன். இது வந்து அது வேற. நான் வந்து சித்தாந்த வகுப்பு நடத்த வேண்டியது கொஞ்சம் பாக்கி. திருமுறை மெட்ரோ இப்போ வசதியாக இருக்கீங்க. பெரிய வேன்லாம் அரேஞ்ச் பண்ணி இங்கேருந்து 8 மணிக்கு வாங்க 9 மணிக்கு வாங்கன்னு சொல்கிறத விட இல்லை. இப்போ மெட்ரோ நமக்கு இப்போ இந்த இதுக்கிட்ட டி நகருக்கு ஸ்டேஷன் வச்சுருக்கான், இன்னும் ஓப்பன் ஆகலது. அப்போ இருந்ததுன்னா நம்ம அங்கேருந்து ஈஸியாக மெட்ரோவில் வந்து இறங்கலாம். இந்த இடத்துல வந்து இறங்கிடலாம். இங்கே எல்லாம் ஒன்றா போய் மெட்ரோ டிக்கெட் எடுத்து அப்படியே போய் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். அங்கே டைம் மட்டும் போட்டால் போதும். நான் என்ன சொல்கிறேன்னாக்க இல்லை, இந்த திருவொற்றியூரில் போகணுன்னு இருந்துட்டு இருக்க போறேன் அப்படின்னு சொல்கிற ஒரு வார்த்தையினால இப்போ வேணா வர சனிக்கிழமை, ஏன்னா நான் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 3rd இயருக்கு ஃபுல் டே கிளாஸ் வைக்கலான்னு ஐடியாவில் இருக்கேன். வெள்ளிக்கிழமை அது இன்னும் அவங்கள்ட்ட நான் டிஸ்கஸ் பண்ணல. எஸ்டிஆர் நடத்த வேண்டியிருக்கிறதுனால 3rd இயருக்கு வந்து அன்றைக்கி காலையில் 10 மணிலேருந்து மாலை 5 மணி வரைக்கும் 3rd இயர் வெள்ளிக்கிழமை நீங்கள் போட்டால் வந்துடுவாங்க. நான் 3rd இயர் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் கேட்க போகிறேன். எனக்கு 2 பேரும் இருந்தாலும் எனக்கு ஓகே, நான் பாடம் நடத்துகிறேன். இல்லை 3rd இயருக்கு மட்டும்தானா? அவங்கள்ட்ட கேட்பேன். அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா வைப்பா, இல்லைன்னா வைக்க முடியாது. அதனால் வேலையை நான் வச்சுட்டேனாக்க சனிக்கிழமை மணிக்கு திருமுறை வகுப்பு வைக்கணும். அப்போ இந்த திருமுறை ஈவெண்ட் ஒரு தலையாத்திரையாக இருக்கணுங்கிறதுக்காக அன்றைக்கி நம்ம வேணா நாளைக்கு சுமார் கணக்கு பார்க்குறேன். இல்லைன்னா இங்கே 8 மணிக்கு இங்கே மீட் பண்ணணும், இல்லைன்னா அங்கே இங்கே 8 மணிக்கு மீட் பண்ணலாம். அங்கே எல்லாரும் 8 மணிக்கு வந்துடுற மாதிரி. சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் அங்கெல்லாம் 8 மணிக்கு ஆர்கனைஸ் ஆகிறோம்னா சாமி தரிசனம் பண்ணிட்டு அந்த தலத்துடைய பதியம் ஏதாச்சும் மட்டும் நம்ம வந்துடலாம். 8 to 10 அங்கே இருந்தால் போதும். 10 மணிக்கு அப்புறமா முடிச்சுட்டு அங்கேருந்து ஆனால் அன்றைக்கி நிச்சயமாக மத்தியானம் 2 மணிக்கு நான் இங்கே வந்துடணும். ஏன்னா அன்றைக்கி மத்தியானம் நான் ஏதாவது கிளாஸ் வைப்பேன். நான் வாங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. 12 மாட்டிட்டேன் ராத்திரியே. பார்த்தேன். நான் உடனே ஃபோன் போட்டு ஊரெல்லாம் பதிவு போய் நல்ல விஷயம் தான். அதனால் உடனே மாட்டிட்டேன். கடியார் நேற்று இல்லை வாட்ச் கீழே வச்சுருந்தேன். தப்பு தானே, எல்லாரும் வாட்ச் பண்ணுவாங்கல்ல. அதானே கண்ணு. அம்மா சர்டிஃபிகேட் வாங்கிட்டியா? சரி, கிளாஸ் நடக்கிட்டு அப்புறம் பேசு. ஏன்னா நீ வந்து தான் கலக்கிற, எல்லாம் லைனில் நிற்க சொல்லிட்டேன்.
கொஞ்சம் கண்ணை இல்லை இல்லை வேணாம் வேணாம் இல்லை இல்லை 1 மணிக்கே கொடுங்க. இல்லை இல்லை டீ குடிச்சு நம்மளுக்கு தானே எப்போதும் நீர் போடுறது 1 மணிக்கா? 12 மணிக்கு கொடுக்குது. நல்லா 15 நிமிஷம் வராங்க ஐயா. 1 மணிக்கு கொடுக்கலாம். அது வெய்யோட ஏற்படும். 1 மணிக்கு கொடுக்கலாம். 1 மணி கொடுத்துருவோம். வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. அப்போ லஞ்சில் கொடுத்துட்டு நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம். சண்டே நீ பார்ப்போம். நீ சண்டே தான் சரி, அப்போ நம்ம தேனிடலைக்கு போயிட்டு வந்துடுமா? வந்துட்டு மிச்சத்தை பார்ப்போம். மணி 12 ஆயிட்டு. இல்லை மோர் கலக்கணும். டைரி வாங்கிட்டு 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகிடும். இப்போ மணி 12 நான் வச்சு இதை முடிக்கணும். அப்படின்னா பிரேக் இல்லாமல் 1 மணிக்கு முடிச்சிருமா? இல்லை இது 2 பாட்டு முடிச்சுட்டு நீங்கள் அங்கே போயிடுங்கய்யா. நான் அப்போ தான் முடிச்சுருந்தேன். நான் அது ரொம்ப கலந்து முடியும் வந்துட்டு கொஞ்சம் முடிச்சுட்டு போயிடலாம். இந்த நூலை முடிச்சிருவோம். இந்த ஒரு 2 பாட்டு இதை முடிச்சிட்டோன்னா நீங்கள் வேணா இந்த ஒன்று பண்ணுவாங்க. எங்கே பாருங்க 3 பாட்டு முடிச்சு 3 பாட்டை முடிச்சிடுறேன். முடிச்ச உடனே எல்லாரும் போய் நீர் மோர் ஊற்றிருங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. லஞ்சுக்கு வந்துடுவோம் நேரம். 24 வரைக்கும் முடிச்சுட்டு எல்லாரும் போய் நீர் மோர் கொடுங்க. கலந்துட்டு முடிச்சுட்டு ஒரு மணிக்கு லஞ்சுக்கு வந்துடுங்க. 2 மணிக்கு வேறு வகுப்பு போயிடும். சரி, அப்படி தஞ்சாக மூவுலகம் ஆண்டு தலையழைத்திட்டு எஞ்சாமை பற்றிடினும் யான் வேண்டேன் நஞ்சம் கரந்துண்ட கண்டர்தம் ஒற்றியூர் பற்றி இறந்து உண்டு இருக்கப்பரின் அப்படின்னார். பிரதமர், இந்திய பிரதமரோட அதிகாரமான பதவி வேறு இருக்கா? இருக்கு உலகத்தில். அமெரிக்க ஜனாதிபதியா ஆக்கி விட்றேன்னா கூட ஆகுவேன். ஆனால் நீ திருவொற்றியூரில் போய் பிச்சை எடுக்கிறேன்னு கேட்டால் நான் 2த்துல எதாவது சூஸ் பண்ணுவாங்கிறாரு. திருவொற்றியூரில் போய் பிச்சை எடுக்கிறதா நான் சூஸ் பண்ணுவாங்கிறாரு. ஒரு பக்கத்தில் அமெரிக்க ஜனாதிபதி அப்படிங்கிற பதவி வச்சு இன்னொரு பக்கத்தில் திருவொற்றியூரில் பிச்சை எடுக்கணும். 2த்துல எதை நீ எடுத்துக்கிறேன்னு கேட்டால் நான் எதை தான் எடுத்துப்பேன். திருவொற்றியூரில் போய் தங்கி இருக்கிறத மட்டும்தான் நான் எடுத்துக்கொள்ளுவேன் என்று சொல்லுவேன். அப்போ தஞ்சாக மூவுலகம் ஆண்டுனா, மூவுலகனா இவர் தான் அமெரிக்க ஜனாதிபதி. சாதாரண பதவியை சொல்கிறேன். இது மூவுலகத்தையும் ஒரு குடைக்கு ஆளக்கூடிய இந்திர பதவி. இந்திர பதவி. இந்திரனுக்கும் மேலே திருமால், பிரம்மா, அப்படிப்பட்ட பதவிகளை கொடுத்தா கூட வேணாங்கிறார் இவர். தஞ்சாக மூவுலகம் ஆண்டு தலையளித்திட்டு எஞ்சாமை பற்றிடினும். எல்லா விதமான எஞ்சாமைனா மிச்சமே கிடையாது. எல்லா செல்வத்தையும் பெறுவதுன்னு அர்த்தம். அவர்கிட்ட இல்லாத ஒரு பேருங்கிறது ஒன்று கிடையாது. அப்படி எல்லா பேரும் உடையவராக இருந்தாலும் கூட யான் வேண்டேன்னார். அப்படிதான் இந்த கருத்தெல்லாம் எப்போ நம்ம ஆட்கள் பாட்டாங்க இல்லையா? பின்னாடி வந்தவர் தான். பின்னாடி வந்ததுக்கு பிறகு தொண்டர்படியாழ்வார் பாடுறாரு. அச்சுதா அமரரே ஆயிரதம் குழந்தை என்ன இச்சுவை பெரினும் வேண்டேன் இந்திர லோகமாலும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருள் ஆனேன்னார். அவர் பாடுறார். அச்சயமா மலைபோல் மேனி பரவளவாய் கமலச் செங்கன் அச்சுதா அமரரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை பெரினும் யான் போய் இந்திர லோகமாலும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருள் ஆனேன்னு பாடுறார். கேட்கறது கடவுள் வழிபாடு, அதை தவிர்த்து வேற ஒன்றும் இல்லை. நஞ்சம் கறந்து உண்ட கண்டர்தம்னா, கறந்துனா மடியிலேருந்து கறந்தாரா? நஞ்சத்தை மரத்தில் கண்டத்தில் மறைத்து வைத்திருக்கார். கரத்தெல்லாம் மறைத்தல் அர்த்தம். கறந்துண்ட கண்டர்தம் ஒற்றியூர் பற்றி இறந்து உண்டு இருக்கப்போறீங்க. அந்த ஊரில் போய் பிச்சை எடுத்துக்கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கை எனக்கு இருந்துச்சுன்னா மற்ற வாழ்க்கை எதுவாக இருந்தாலும் நான் அதை விட்டு விடுவேன், அதை நான் விரும்ப மாட்டேன் என்று சொல்லுகிறார். 23வது பாட்டு. இது பொது பாட்டு தான். நூற்றனைத்தோர் பல்லூழி நுண்வயிர வெண்குடைக்கு வீற்றிருந்த செல்வம் விழையாதே கூற்றுதைத்தான் ஆடரவம் கச்சா அரை கசைத்தான் அம்மாந்தன் பாடரவம் கேட்ட பகல். அதாவது பாடரவம் அப்படின்னு அர்த்தம். ஆடரவ கிங்கினிக்கால் அப்படின்னார் திருவாரூர் சுவாமியை. பாடரவம்னா பாடக்கூடிய சப்தம்னு அர்த்தம். அரவம்னா சப்தம்னு அர்த்தம். ஏதோ அரவம் கேட்குதுங்கிறாங்க இல்லையா? அப்போ பாடரவம்னா பாடக்கூடிய அரவம். எதை பாடக்கூடிய அரவம்? கூற்று வைத்தான் ஆடரவம் கச்சா அரைக்கசைத்த அம்மாந்தன் பாடரவம். அதாவது ஆடரவத்தை, அது பாம்பு. அரவம்ங்கிற சொல்லுக்கு பல பொருள் இருக்கு. அதில் பாம்புக்கும் ஒரு அரவம்னு தான் அர்த்தம். சப்தங்கிறதுக்கும் அரவம்னு பொருள் இருக்கு. அப்போ ஆடரவங்கிற எது குறிக்குது? பாம்பு குறிக்குது. ஆடரவன் சூழ் மதுரை அம்மானே அப்படின்னு
சொக்கலிங்க பாட்டு பாடுற ஆமாம் சொக்கநாத வெண்பால பாடுறாரு குருஞான சம்பந்த பெருமானார். ஆடரவன் சூழ் மதுரை அம்மானே, 2 அர்த்தம் அதில் பண்ணிக்கலாம். ஆடுகின்ற பாம்பு, பாம்பினாலே பாம்பு ஆபரணங்கள் அணிந்த மதுரை அம்மானே. 2வது ஆடல் பாடல் ஓசைகள் எப்பொழுதும் கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய மதுரை அந்த சேர்த்து இருக்கக்கூடிய பெருமானேன்னு அர்த்தம். ஆமாம் ஆமாம், ஆலாசியம். மதுரைக்கு ஆலவாய்ங்கிறது ஆலாசியங்கிறது. ஆலவாய் ஆலாசியம்னு வடமொழி. ஆடரவம் சூழ் மதுரை அம்மானா பாம்பு சூழ்ந்து இருக்கு, பாம்பினாலே சூழப்பட்டது. அதான் அடையாளம் கட்டி காமிச்சு. சாமி தன்னுடைய கங்கணத்தை கழட்டி விட்டார். இந்திரனுக்கு சாமி ஒரு வியாபாரி தான் பார்க்குறாரு முதல்ல. ஒரு கடம்ப வனம் காடு, இந்த காட்டுக்குள்ளே இரவெல்லாம் சத்தம் கேட்குது. என்ன சத்தம்னு உள்ளே போய் பார்க்க போனால் இந்திரன் வந்து பூஜை பண்ணிகிட்டு இருக்கான் உள்ள ஒரு லிங்கத்தை. உடனே அரசன்ட்ட போய் சொல்கிறான். அரசன்ட்ட போய் சொன்னோடனே அரசன் அந்த சாமியை பார்க்கணும் வழிபாடு பண்ணணும்னு வரான். பார்த்து இருக்கு உடனே சாமிகிட்ட தெரியல. அப்போ சாமியை சித்தரை ஆலவாய் மதுரை சித்த புருஷதாக சாமி தோன்றி இந்த இடத்த எங்கே சாமி இருக்காரு தெரியல காட்டுங்கிறனே காமிச்சு கொடுக்குறாரு. காமிச்சு கொடுத்தனே இந்த காட்டை அழித்து நாடா ஆற்றணும், நாடா மாற்றணும். கடம்ப வனம் தான் அது, கடம்ப மரங்கள் சூழ்ந்த வனம் தான் அது. அது விமானத்தை தாங்கி நிற்கிது. 8 யானைகள் சாமியோட விமானத்தை தாங்கி நிற்கிதுங்க. ஆனால் இந்த முதல்ல சாமி சுயமூர்த்தியாக தான் இருக்கார். அந்த விமானத்தை கொண்டு வந்து பிளேஸ் பண்ணுறது இந்திரன் கட்டும்போது. அப்புறம் கடம்ப மரத்தெல்லாம் அழித்து நகரத்தை காட்டும் பொழுது நகரத்தை எது வரைக்கும் மதுரை நகரமாக ஆக்கணுங்கும் போது அந்த வந்த சித்த புருஷர் சாமி என்ன பண்ணுறாரு, தன்னுடைய கங்கணத்தை பாம்பு கங்கணத்தை கழட்டி விடுறாரு. அது அப்படியே போய் சுற்றி வந்து இந்த வாழை வாயால் கடிச்சிக்கிட்டு எல்லாம் காமிச்சுது. அந்த பாம்பு வந்து மதுரையினுடைய எல்லை காமிச்சு, அதனால தான் ஆலவாயில் இருக்கு. ஆமாம், இந்த பாம்பு எல்லாம் காமிச்சது அது ஆச்சு. அது பாம்பினால எல்லாம். அதுக்கு பிறகு மங்களம் பண்ணி மந்திரையை உண்டாக்கினா, அரசன் உற்பத்தி பண்ணனா நகரத்தை அப்படின்னு புராணம் இருக்குது. திருநாள புராணத்துக்கு செய்தி வருது. இந்த காலத்து ஏதோ ஒரு சொல்ல வந்தால் நான் மறந்துட்டேன், ஞாபகம் இல்லை. ஏதோ பற்றி ஆரம்பித்தோம், சுகநாசாமி பற்றி அந்த இது ஏதோ ஒரு பாம்பு அதான் கூடுதல் செய்தி தான். அதே புராணத்தில் ஏதோ கூடுதல் செய்தி தான், ஏதோ ஒன்று சொல்ல வந்தால் மறந்துட்டேன், ஞாபகம் இல்லை. சரி, அப்போ அந்த ஆலவாய்ங்கிறதுக்கு அப்படி அது ஆடரவன் சூழ் மதுரை அம்மானே அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். மதுரை பாம்பாலே சூழப்பட்டதாகிய மதுரை நகரம், அங்கே இருக்கிற சாமி நடத்தும். அரவங்கிறது ஆடரவன்னா தலை அப்படி எப்படி ஆட்டும் அப்படிங்கிறதுனால அப்படி இருக்கும். அப்படி ஆடரவ கச்சா அரை கசைத்தன பாம்பை இடுப்பில் கட்டியிருக்கார் சாமி. கச்சம்னா இடுப்பில் கட்டுறதுன்னு அர்த்தம். அரை கசைத்த அம்மான்தன் பாடரவம் கேட்ட பகல். அந்த பெருமானுடைய ஆடுகின்ற பாம்பை இடுப்பில் கட்டியிருக்கக்கூடிய சாமியை பற்றி பாடுகின்றார்கள் இல்லையா, அடியார்கள் பாடுறாங்க பகல். இப்போ என்ன சொல்றார் அப்படின்னா, இது நமக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. எங்கேயாவது நீங்கள் போகிற இடத்துல அடியார்கள் கூடியிருந்து வழிபாடு பண்ணுறாங்க, அந்த சத்தம் உங்களுக்கு கேட்குதுன்னா நீங்கள் அங்கேயே இருங்கிறார். அங்கேயே இருந்துரு, நீ எதுக்காகவும் போயிட்டு இருக்கீல அந்த வேலைக்கு போவாதாங்கிறார். சரி, இதுக்கு எப்படி சார் நீங்கள் சொல்கிறீங்கன்னா, நம்ம எதுக்கு போவோம்? இல்லை, நாம் வேறு வேலையாக போயிட்டுருக்கோம் சார். வேலைக்கு போவோம், சம்பாதிக்க போவோம், வீட்டு வேலையாக போவோம், பர்சனல் ஒர்க்ஸ் போவோம், எதுக்காக தான் போகிறோம். போகிற இடத்துல அடியார்கள் வழிபாடு பண்ணுறாங்க, வழிபாடு சத்தம் கேட்குதுன்னா நாம் இதை சாதாரண சொல்கிறேன். ஆனால் அவர் எதை விடுங்கிறார் பாருங்க. நூற்றனைத்தோர் பல்லூழி நுண்வயிற வெண்குடைக்கு வீட்டிலிருந்து செல்வம் விளையாதேன்னார். எப்பேற்பட்ட செல்வத்தை கூட தெரியுமா நீ விடலாம் இந்த பாட்டு சத்தம் கேட்கறதுக்காக. நுண் வயிரம் கொடைங்க, கொடை இருக்கு, அந்த கொடைக்கு கீழே நீ உட்காந்துருக்க போற. அந்த கொடை எப்படி தெரியுமா டெக்கரேட் ஆயிருக்கு? நுண்வயிர வெண்குடையினர். அந்த கொடையில நுணுக்கமான வைரங்களை பதிச்சிருக்காங்களாம். அப்பனா அவனுடைய செல்வம் என்னன்னு பாத்துங்க. ஆமா, கொடையில வைரத்தை பதிச்சிருக்கான்னா எவ்வளவு வைரம்? ஒரு கேரட் வயிறு 8000 ரூபாயா? ஒரு எவ்வளவு வைரம்? எவ்வளவு
இல்லை ஒரு ஒரு ஏதோ சின்ன மூக்குத்திக்கு 10,000 தான். அது எவ்வளோ? அது அளவு என்ன அதுக்கு? அதான் அளவைத்தான் கேட்குறேன். அளவு தானே. அவங்கள கேளுங்க வயிறு. இல்லை இல்லை நான் அந்த சரி அதுக்கு அது அதில் போகிறதுக்கு தங்கத்துக்கு சேர்த்து தானே விலை? அதான் தங்கத்துக்கு தனி ரேட்டு, வயிறுக்கு தனி. அப்புறம் செய்கூலி கொடுக்கணும். செய்கூலி கொடுக்கணும். அப்புறம் இல்லை இல்லை கேரட்டுங்கிறது குவாலிட்டியா? அதான் கேட்குறேன். அதை தான் கேட்குறேன். இப்போ நான் எடை போட்டு தானே கொடுப்பாங்க கணக்கு. அப்போ 1 கிராம் அப்படின்னு தானே கணக்கு பண்ணணும். வேணாங்கிறதுக்கு தான் படிச்சுட்டு இருக்கோம் நம்ம. அதாவது சார் இப்போ தர்மதாஸ் ஐயா உட்காந்து இங்கே பதிகம் படிச்சுட்டு இருக்காருன்னு வச்சுங்க. யாராவது உனக்கு வயிறை கொடை கொடுக்குறேன் வான்னு கூப்பிட்டா கூட போவாத, ஐயா பாடுறத கேளுங்கிறாங்க. இல்லை நான் சொல்லி கொடுத்தேன். அதான் இது தானே சங்கு சக்கரம் இந்த பாட்டு. இது அங்கமெல்லாம் குறைந்தெழுக்கு தொழுநோயராய் ஆவரித்து தின்றெழும் புலையரேனும். அங்கமெல்லாம் குறைந்தெழுக்கு தொழுநோயராய் ஆவரித்து தின்றெழும் புலையரேனும் கங்கைவார் சிலைக்கரத்திற்கு அன்பாராகில் அவர் கண்டீர் ராமணங்கும் கடவுளாரேன்னு. அதில் சங்கநிதி பதுமணிதி இரண்டும் தந்து சரணியோடு வாழாள தருவரேனும். சங்கநிதி பதுமநிதி இரண்டும் தந்து தரனுடைய வாழாட தருவரேனும் மங்குவார் அவர் செல்வம் மதிப்போம் அல்ல. இல்ல அதுல கருத்து வேறுபாடுகள் உண்டு. நான் சொல்ல பாருங்க. அதுல அப்பர் சாமி என்ன சொல்றாருன்னா, சிவபெருமான வழிபாடு பண்ணாதவங்கள நீ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது இல்லைன்னு தான் அந்த பாட்டுடைய கருத்து. இந்த பாட்டு என்ன சொல்றாரு, நம்முடைய சுய தேவைக்காக நம்ம சம்பாதிக்க போவோம்ல, வேலைக்கு போவோம் வருவோம் செல்வோம் அப்படின்ட்டு. இப்போ வழிபாடு என்ன வகுப்பு இன்னைக்கு ஒரு திருவிழா வச்சிருக்காங்க, குரு பூஜை இருக்கு படத்துக்கு. குரு பூஜைக்கு இல்லை எனக்கு வேற வேலை இருக்கு, லீவ் இல்லை, அது இல்லை எதுவும் பண்றோம்ல, அப்படிலாம் பண்ணாதேங்கிற. திருவிழா சாமி வழிபாடு இருக்கு, நம்ம இடத்துலயே ஒரு முக்கிய வகுப்பு வச்சிருக்கிறாங்க, வர முடியல, அப்படிலாம் பண்ணாதீங்கிறார். சரி, அங்க போனா உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? நிச்சயமான உயர்ந்த பொருள் தான் கிடைக்கும் செல்வத்துல. அது எப்பேற்பட்ட செல்வமா இருந்தாலும் இதுக்கு இணை இல்லைங்கிறார். ஏன்னா அதுக்கு அவர் காட்டுற செல்வம் எப்பேற்பட்ட செல்வமா இருக்கு பாருங்க. நுண்வயிர வெண்குடை கீழ் எவ்வளவு நாள் இருக்கலாம்? நூற்றனைத்தோர் பல்லூழி வீட்டிருந்த செல்வம். விளக்கம் புரியுதுல? நூற்றனைத்தோர் பல்லூழி காலம் நுண்வயிர வெண்குடை கீழ் நீ அரசனா உட்கார்ந்து இருக்கக்கூடிய செல்வம் உனக்கு கிடைத்தாலும் கூட ஒரு பகல் பொழுதுல சிவபெருமானை அடியார்கள் பாடக்கூடிய அந்த பாட்டை நீ கேட்கிற செல்வத்துக்கு இணை இல்லைன்ட்ட. பகல் பொழுது நீங்க உட்கார்ந்து கேட்கக்கூடிய அந்த செல்வத்துக்கு இணை இல்லை என்று. இப்போ நம்ம இங்கே அனுபவிக்கிற இந்த செல்வத்துக்கு இணை. ஆமா, இன்னைக்கு கிடைக்கல தானே இது அவங்களுக்குலாம். நீங்க பேசி போடுங்க. ஏன் அவங்க தான் போடணுமா? உங்களுக்கு உணர்வு தோன்றதில்ல, நீங்க தான் செய்யணும். அதை உங்களுக்கு உணர்வு தோன்றிடுச்சுல்ல, இதை போடணும், வராதவங்களும் இது கிடைக்கலன்னு நினைக்கிறீங்களே, அப்ப நீங்க தான் பதிவு பண்ணணும். அவருக்கு அது தோணலை, அவரால் அதை கொண்டு அதை ஃபீலை கொண்டு வர முடியாது. புரியுதா இல்லையா? நீங்க தான் அதை இது மாதிரி இன்னைக்கு இது ஐயா சொன்னாரு, இந்த பாட்டு இப்படி இருக்கு, நம்ம கிடைக்காம போயிட்டுது, நீங்களாம் வரலையே, உங்களை நினைச்சு நாங்களாம் பரிதாபப்படுகின்றோம் அப்படின்னு போடுங்க. அவங்க எல்லா இடமும் போயிட்டு வந்துட்டாங்க, இதுல வந்திருக்காங்க, டெர்மினேஷன் வந்திருக்காங்க, 1000 போயிட்டு இருக்காங்க, 1000 பேர் சமாளி போயிட்டு வந்துட்டாங்க, எல்லாம் முடிச்சு கடைசியில கிளைமாக்ஸ்ல வந்து ஞானத்துக்கு விட்டாங்களே. பதிவு நீங்க போடுறீங்க, நீங்களாம் போடுறீங்க, இன்னைக்கு பேசி அனுப்புறீங்க, இன்னைக்கு இந்த பாட்டை வச்சு போடுறீங்க. அப்படி இறைவனுடைய பெருமையை பாடக்கூடிய அடியவர்கள் இருக்கக்கூடிய அந்த ஒரு அங்க அவங்களோட கூட இருக்கக்கூடிய அந்த செல்வத்துக்கு இணை எது கிடையாது. நூற்றனைத்தோர் பல்லூழி நுண்வயிர வெண்குடைக்கு வீட்டிருந்த செல்வம் அப்படின்னா நிறைவில் திரு மயானத்தில் வந்து விட்டார்.
கடைசி அங்கே தான் போக போகிறோம் எல்லாரும். அங்கே எப்படி இருந்தாலும் அங்கே பார்த்துடலாம் சாமியை. ஏன்னா அங்கே அவர் இருக்காரு, நம்ம அங்கே போகாமல் இருக்க போகிறது கிடையாது கண்டிப்பாக, இல்லையா? காலைல மேலே சிக்கன் வச்சுருந்தீங்க நீங்கள், பரணி தீர்த்தத்தை வச்சு பேசிக்கலாம். பரணி இல்லை, அது அசுபதி தீர்த்தம். அசுபதி தீர்த்தம் திருமயானம். இதில் திருக்கடவுர் மயானம். அந்த அசுபதி தீர்த்தம் கொடுப்பாங்க. அந்த அங்கே உள்ள ஒரு தீர்த்த கிணறு இருக்குது. அந்த கிணறுல இருந்து தான் திருக்கடவுர் சாமிக்கு அபிஷேக தீர்த்தம் வரும். அது கங்கையை இவர் கொண்டு வந்து மார்க்கண்டேயர் கொண்டு வந்து தீர்த்தம். அது அந்த தீர்த்தத்தில் திருக்கடவுர் சாமிக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த சேத்திர சாமி அபிஷேகம் அதில் கிடையாது. திருமயான சாமிக்கு அந்த அபிஷேகம் அந்த தீர்த்தத்தில் பண்ணக்கூடாது. திருக்கடவுர் சாமிக்கு தான் அதில் அபிஷேகம் பண்ணணும். ஆமாம், வண்டி பெரிய குடம் வச்சு வச்சுருப்பாங்க. இதை பார்த்தான் இல்லையா மராட்டி அரசன் வந்தான் கோயிலுக்கு. என்னையா அது வேடிக்கை காமிக்கிறீங்க, இந்த தண்ணியை போய் அங்கே தான் அபிஷேகம் பண்ணோமா, இவருக்கு பண்ணக்கூடாது சாமிக்கு, பண்ணுங்கடான்றான் முண்டு போய். அவன் ராஜா சொன்னால் என்ன பண்ண முடியும்? குறுக்கால் என்ன பண்ணார், அந்த தீர்த்தத்தை எடுத்துகிட்டு போய் திருக்கடவுர் மயான சாமிக்கு அபிஷேகம் பண்ணார்ல, சாமி அப்படியே ரெண்டாக புலந்துட்டாராம். வீரல் விடுறாரு. சாமி ரெண்டாக புழக்க என் உடம்பெல்லாம் அப்படியே புலந்து பிளவை நோய் வந்துருச்சு அவனுக்கு. அந்த அரசனுக்கு பிளவை, அந்த இதில் கூட வரும், இந்த கதசஷ்டி காலத்தில் அந்த நோயை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஆமாம், பிளவை பிளந்து போயிடுச்சு. அப்படியே வீரல் தோலை வெடிச்சு சும்மா போடுறான். சாமிகிட்ட போய் விழுந்து மன்னிப்பு கேட்டான். என்ன பண்ணாரு, நீ என்ன பண்ணாரு, கார்த்திகை மாதத்தில் சோமவாரத்தில் எனக்கு சங்காபிஷேகம் பண்ணு, உனக்கு இந்த நோய் தீர்வுன்னு வரம் கொடுத்தார் சாமி. அவன் தொடங்கி வச்சது தான் சங்காபிஷேகம் திருக்கடவுர். ஆமாம், 1000 இருக்காது, ஒரு 300 வருஷம் சரபோஜி ராஜா. ஆமாம், அவங்க தான் பண்ணுறாங்க. அது அங்கே இருந்தால் தொடங்குது. அவனுக்கு சாமி கொடுத்ததுனால சங்காபிஷேகம், நிறைய மூலிகைகள் நிறைய திரவியங்கள்லாம் கொடுத்து சங்கில் கலசம் வச்சு ஸ்தாபனம் பண்ணி சாமிக்கு அபிஷேகம் பண்ணி கார்த்திகையில் பண்ணதுனால அது விசேஷமாகி அவனுக்கு நோய் தீர்ந்ததாக ஐதீகம். அதனால திருக்கடவுரில் தான் சங்காபிஷேகங்கிறது. நீ எங்கே பார்த்தாலும் சங்காபிஷேகம் வாய்ப்பு வச்சுப்போம். அங்கேருந்து அந்த சங்காபிஷேகங்கிறது அங்கே தான், திருக்கடையூர்லேருந்து சங்காபிஷேகம். எல்லா கோயில்களுக்கும் அதே சாமி பண்ணுறது. ஆமாம், அந்த தீர்த்தம் இங்கே கிடைக்கிதுன்னா தர்மியாதனத்துடைய பெருமையை பாருங்கள். சங்காபிஷேகம் தீர்த்தம் அங்கே சங்காபிஷேகம் முடிஞ்ச உடனே சோமவாரத்தில் மறுநாள் செவ்வாய்க்கிழமை தீர்த்தம் இங்கே வந்துடும். 25வது மகா சன்னிதானம் அப்படி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க பாருங்கள். தர்மியா நம்ம சென்னை வந்து எந்த அளவுக்கு பிறந்திருக்கு பாருங்கள் தர்மியாதுன்னா. அடுத்தடுத்து நிகழ்ந்தாலும் முயன்றாலும் ஆகும் நாளன்று எடுத்த கருமங்கள் நடைபெறாதுன்னார் ஔவையார். தொடுத்த பருவத்தால் உயர்ந்த மரங்கள் எல்லாம் பருவத்தால் அன்றி பழா, இல்லையா? மரம் எவ்வளோ பெரிய மரமாக இருந்தாலும் அது பருவத்தில் தான் பழுக்கும். அது மாதிரி ஆமாம். சங்காபிஷேகத்தை அது ஒன்று தான் இந்த மடத்துக்கு ஐடென்டிட்டி. 72-3 வருஷமா இருக்கு. அது ஒரே ஒரு அதுக்கு ஒன்றுக்கு தான் ஜனங்க வருவாங்க. இதுக்கும் வரமாட்டாங்க. 53 சொல்லணும். 73 சங்காபிஷேகம் வந்து ஒரு 300 வருஷம் அப்படி தான் இருக்கும். ஆமாம், அப்படி தான் இருக்கும். ஏன்னா இந்த திருமணத்தை வந்து ஸ்தாபனம் பண்ணவங்க 25வது மகாசன்யானம், அவங்கள்ட்ட தமிழ்நாடு சோமசுந்தர தமிழ்நாடு 27வது மகாசன்யானம். அவங்க காலகட்டத்தில் ராஜாஜி பீரியடில் தான் இந்த இடத்த வாங்கி இந்த வீடாகவே வாங்கியிருக்காங்க. அந்த இடத்தோட சேர்ந்து வாங்கி மடம் பிரச்சார நிலையம்னு அமைச்சு தலைமை இடத்துல நமக்கு ஒரு நாட்டோட தலைநகரத்தில் நமக்கு ஒரு இடம் வேணும் பிரச்சாரம் பண்ணணும்னு சொல்லி வச்சுருக்கிறாங்க. அதனால் அங்கே நடக்கிற விசேஷங்கள்லாம் இங்கே நடக்கணும் அப்படின்னு பண்ணி முத்துமார் சாமி அங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க. முத்துமார் சாமி நடக்கக்கூடிய கிருத்திகாபிஷேகம் இங்கே நடக்குது. அவருடைய கிருத்திகாபிஷேகத்தை தீர்த்தம் மறுநாள் வந்துடும் இங்கே, இல்லையா? அது வந்துடுது. அதே மாதிரி அங்கேருந்து திருக்கடவுர்லேருந்து சங்காபிஷேகம் தீர்த்தம் வருது அப்படின்னு பார்க்குறோம். சமய பிரச்சார நிலையம்னு வச்சுருக்காங்க. ஆனால் இது வந்து நம்முடைய வைத்தீஸ்வரன் கோயிலுடைய தேவஸ்தானம் தானே கிடையாது. வைத்தீஸ்வரன் கோயில் தேவஸ்தானத்துடைய பிரிவு இது. ஆமாம், உள்ள இருக்கா படிக்க. ஆமாம் ஆமாம், நோய் தீர்க்கிறதுக்கு. ஆமாம்
ஆமாம் ஆமாம், நிறைய பேருக்கு தெரியாது. நல்லா இருப்பா சாமி, இவ்வளோ பெருசு இருப்பார். அந்த மயானம், திருமயானம்ங்கிறது இப்போ திருமைஞானங்கிறான். அதை திருமைஞானம்னு ஒன்று உண்டு நம்ம திருமணத்தில். என்னமோ அந்த புகையிற வாடை ஒன்று வருது. முன்னாடி வந்து ஏதோ போண்டா பொறிக்கிற வாடை அடிச்சது, இப்போ இன்னும் வேறு மாதிரி அடிக்குது. கீழே ஏதோ சமைக்கிறாங்களா குருக்கள் வீட்டில் ஏதாச்சும்? சக்கரை பொங்கல் தான் திருமைஞானம். இப்போ திருமணத்தில் 10ஆம் நாள் குரு பூஜை அன்னைக்கு நான் கூட இப்போ உங்கள்கிட்ட கொடுத்துறேன். 10ஆம் நாள் குரு பூஜை அன்னைக்கு சொக்கநாத சாமி காலையில் பூஜை பண்ணுறாங்க. அவரை மகா சன்னியானத்தில் பூஜை பண்ணுறாங்க. பூஜை பண்ணி சாமி பீடத்தில் இருப்பார். திரும்ப மாலையும் அன்னைக்கு வடக்கு குருமூர்த்தி வழிபாட்டுக்கு போவாங்க. காலையில் தெற்கு மேலே குருமூர்த்தி வழிபாட்டுக்கு போயிட்டு மாலையும் வடக்கு குருமூர்த்தி வழிபாட்டுக்கு போவாங்க. வழிபாட்டுக்கு போயிட்டு வந்து சொக்கநாத பூஜை பண்ணுவாங்க. திரும்பவும் சொக்கநாத சாமி சாயந்தரம் நடக்கும் பூஜை அன்னைக்கு. சாயந்தரமும் நடக்கும், சாயந்தரம் நடக்காது, சாயந்தரமும் நடக்கும். சாமி அபிஷேகம் பண்ணி பீடத்தில் ஏற்றி அலங்காரம்லாம் பண்ணிட்டு பெரிய பள்ளையம் தோணியில் சக்கரை பொங்கலை நிவேதனம் பண்ணுவாங்க. சக்கரை பொங்கல் நிவேதனம் பண்ணி முடிஞ்ச உடனே சன்னியானம் கொழுக்கு வந்துடுவாங்க. கொழு சன்னியானத்துக்கு ஆன கேப்லேயே அந்த சக்கரை பொங்கலை இவ்வளோ பெரிய சின்ன களையம், மண் களையம் இருக்கும். அந்த களையத்துக்கு ஒரு மூடி இருக்கும். அந்த களையத்தில் அந்த சக்கரை பொங்கலை போட்டு வச்சுருப்பாங்க. அந்த சக்கரை பொங்கலை சன்னியானத்துலேருந்து வாங்குற பாருங்க, திருக்கை வழக்கமாக. அதுக்கு பேர் திருமைஞானம்னு பேர். அன்னைக்கே வந்துடும், அன்று இரவே கொடுத்துருவாங்க. எல்லாருக்கும் மறுநாள் தான். ஆனால் இரவு எடுத்து மறுநாள் பார்த்துருப்பீங்க. ஆமாம், இரவில் தான் கொடுப்பாங்க. அது இன்னைக்கு இந்த ஆண்டு போணுச்சு. அன்னைக்கு வந்து 1 மணி 2 மணிக்கு கொடுத்தாங்க. ஒரு கொழுவு முடிச்சோடனே நான் வாங்கிட்டு போய் அதுவும் கடைசி 2 நாள் மட்டும் கொழுவு இருக்கும். ஆமாம் 10ஆம் நாள் அந்த சக்கரை பொங்கல் பாருங்க. நீங்கள் வேணா எழுதி வேணா வச்சுங்க, உலகத்தில் எங்கே போனாலும் அந்த ஒரு சக்கரை பொங்கல் சாப்பிடவே முடியாது. ஆமாம், சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்க. எனக்கு இல்லை இல்லை எனக்கு தெரியும் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு தெரியல. ஆக்சுவலி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்ல வரேன். அதைத்தான் சொல்லுங்க. பெரிய உருளியில் பண்ணுறாங்க, பாலில் செஞ்சு அதோட நெய் பாருங்க. மறுநாள் காலையில் நான் பார்க்குறேன், அப்படியே நெய் உறைஞ்சி இருக்குது அதில். அவ்வளவு நெய், அவ்வளோ குவாலிட்டி. திருப்பதியில் கூட அப்படி கிடைக்குமான்னு தெரியல எனக்கு. போனீங்கன்னாங்க அது நிறைய பேர் இந்த அதெல்லாம் முடியாது. அதில் தான் மண்கலத்தில் தான் போட்டு. இப்போ சன்னியானத்தில் இந்த முறை இருக்கான்னு தெரியல. அது போன முறை எப்போ இருக்குன்னு தெரியல. திரும்பியான எல்லாரும் வந்து வாங்கிக்க முடியலன்னு இலை போட்டு போட சொல்லியிருந்தாங்க இந்த தடவை. அது ஆமாம், கஷ்டங்கிறதுனால. நம்மள மாதிரி செம்பனார் கோயில் போனால், சிதம்பரம் போனால், மெட்ராஸ் போனோம்னு அவங்களுக்கு அங்கேயே சாப்பிட்டு அப்போ தான் ரசத்தில் வரும். ஆமாம், இலை போட்டு சன்னியானத்தில் நான் கரெக்டாக நான் திரும்பியான வாங்க போகும்போது சன்னியானத்தில் பண்ணிவிட்டேன். ஏய் அங்கே இலை போட்டா சாரா அப்படின்னு கேட்டாங்க. போட்டு சாப்பின்னு அங்கே சாப்பாடை வைக்க சொல்லுன்னாங்க. அப்புறம் எல்லாரும் வெளியில் அவங்க திரும்பிங்கானெல்லாம் வெளியில் சாப்பிட்டாங்க. நாங்கள் பாத்திரத்தில் வாங்கிட்டு வந்து நான் எப்போதும் சாப்பிட மாட்டேன். ஏன்னா இரவு நேரமாக இருக்குங்கிறதுனால. ஆனால் அன்னைக்கு ரொம்ப ஆவல் இருந்ததுனால நானே எல்லாம் சாப்பிட்டேன். இன்னைக்கு கண்டு கொஞ்சம் மட்டும் இருந்துச்சு. பானை விட வீட்டில் இருக்குது. போன வருஷத்துக்கு பானைலாம் மோர் தயிர் ஊற்றி வச்சுக்கிறது அழகாக இருக்கும். அது மூடியோட திருமைஞானம் அப்படின்னு பேர். அது ஒரு முக்கியமான ஈவெண்ட் நம்ம மடத்தில். அது 10ஆம் நாள் இரவு தான் அது கிடைக்கும். அது திருமைஞானம். அது இறைவன் மகாசன்யானம் கொடுக்கறதுனால அது ஞானத்தின் வடிவமாக இருக்குது. அது இது திருமயானத்தை மெய்ஞானம் சொல்லிட்டு இருக்கிறான். திருமைஞானங்கிறான் ஊரில். திருக்கடை ஊருக்கு போனீங்கன்னாக்கா திருமயானம் எங்கே இருக்குன்னு தெரியாது. திருமைஞானம்னு கேட்டால் தான் தெரியும் உங்களுக்கு. சரி, அந்த கஷேத்திரம் அது பிரம்மாவினுடைய உடம்பு சாமி அங்கே சம்ஸ்காரம் பண்ணாதுங்கிறனால மயான கஷேத்திரம்னு சொல்லுவார்கள். மயானம் நம்மகிட்ட 4 மயானம் இருக்குது. கச்சி மயானம், காழி மயானம், இல்லை நல்லூர் கிடையாது, கடவுர் மயானம், நாளூர் மயானம். அதுவும் நல்லூர் தான் நாளூர் மயானம். இது 4 மயான கஷேத்திரம். பொய்யும் மருந்து இதனை உண்மின் என உற்றார் கையை பிடித்து எதிரே காட்டிய கால்
பைய எழுந்து இருமியான் வேண்டேன் என்னா முன் நெஞ்சே செழுந்திரு மயானமே சேயேர். நீ மயானத்துக்கு போறதுக்கு முன்னாடி மயானத்துக்கு போங்கிறார், வேற ஒன்றும் இல்லாதான். இந்த மயானங்கிற சொல்லு வடமொழி சொல்லுது. ஸ்மசானம் அப்படிங்கிறது வடமொழி சொல்லு. அதுதான் தமிழ்ல மயானம் ஆகுது. ஸ்மசானம், ஸ்மசானம்ங்கிறது வடமொழியில சுடுகாட்டை குறிக்கூடிய சொல்லு. ஸ்மசான வாசம் அப்படின்னு சாமி சொல்லுவாங்க. கிருபா சமுத்திரம் சுமுகம் திரிநேத்திரம் மசான வாசம் அப்படிங்கிறாங்க சாமி. கிருபா சமுத்திரம் சுமுகம் திரிநேத்திரம் சடாதனம் பார்வதி வாமபாகம் சிதம்பரேசம் ஸ்ரீபாவயாமே. அந்த சுலோகத்தில் ஸ்ரீபாவயாமின்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு ஸ்மசான வாசம். ஸ்மசானத்தில் சாமி இருக்காரு. வாசம்னா தங்கு இருக்கிறது அர்த்தம். ஜாகை வாசங்கிறது அங்கே வசிக்கிறேங்கிறது. சாமி எங்கே இருக்காரு? மயானத்தில் தானே இருக்கார் சாமி. சுடலை பொடி பூசி சாமி சுடுகாட்டில் இருக்கார். சுடுகாட்டில் இருக்காருங்கிறதுக்கு என்ன தாத்பரியம்? அவர் சங்காரகர்த்தாங்கிறதுக்கான தாத்பரியம். சங்காரகர்த்தாவாகிய முதலுங்கிற அடையாளம் தான் ஸ்மசானம்னு சொல்கிறது. மயானங்கிறது குறிப்பு, சுடலை பொடிங்கிற குறிப்புலாம் சங்காரத்தை குறிக்கிறது தான். அழிப்பை குறிக்குது எல்லாமே. அழிப்பு எல்லாமே யாருக்கு தொடர்புடையது? சிவருமானுக்குரியது. அழித்தலே ஆக்குதலை செய்யும். அந்த ஆதி என்மனார் புலவர்னு இந்த சூத்திரம் சொல்லுகிறது. ஆமாம், அதனால் அதுதான் மசானம்ங்கிறது. சுடுகாட்டில் இருக்காருங்கிறது ஏன் அப்படி சொல்லணும்னா, சுடுகாடுங்கிறது அழிவு. அழிவு இன்னொரு தொடக்கத்துக்கான இடம். அதனால் சாமி அங்கே இருக்கார் அப்படிங்கிறோம். ரெண்டாவது, சுடுகாடு பைரவ பூமின்னு பேர். பைரவர் அங்கே இருக்காருன்னு அர்த்தம். சுடுகாட்டில் இருந்து கொண்டு அனாசாரங்கமான காரியங்கள்லாம் செய்யக்கூடாது. என்ன சொல்ல போனால், சுடுகாட்டுக்குள்ளே செருப்பு போட்டுக்கிட்டே பிரவேசம் பண்ணக்கூடாது. முதல்ல சுடுகாட்டில் செருப்பு போட்டு பிரவேசம் பண்ணக்கூடாது. அது ஒரு கோயில் சன்னதி மாதிரி தான் அதுவும். அப்படி பார்க்குறோம். அது இப்படி சொல்லப்படுகிறது. அதனால் அப்படி சுடுகாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அப்படிங்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாரு? உடம்பு சரியாமல் வளர்க்குறான், செத்து போகிறான். உடம்பு சரியாமல் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க? ஏதாச்சும் மருந்து கொடுப்பாங்க. இந்த மருந்து சாப்பிடுங்க, இந்த மருந்து சாப்பிடுங்க, இந்த மருந்து சாப்பிடுங்க. உய்யும் மருந்து இது அப்படிம்பாங்களாம். இது மட்டும் சாப்பிட்ரு சரியாக போயிடும், இதை மட்டும் சாப்பிட்ரு சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி மருந்து விட்டுருவாங்க. உய்யும் மருந்து இது உண்மின் உண்மின் சாப்பிடு அப்படின்னு வாயில் தூக்கிக்கிட்டு ஊத்துறான் காலடையில் வாயில். ஏன்னா உற்றார் கையை பிடித்துனா படுத்து கிடக்கிறான். கையை பிடிச்சி தூக்குறான். ஏஞ்சி உட்காரு, இந்த மருந்து கொடு, ஃபஸ்ட்டு உட்காரு, ஏஞ்சி உட்கார்ந்தா தான் சரியாக போவோம்மா. ஏஞ்சி நான் கால் உடஞ்சிருக்கோம். ஏந்திரிச்சு எங்கள் அப்பா வந்து காலில் கீழே விழுந்துட்டு கையால் வலிக்குது வச்சுக்கலாம்ப்பா. ஏந்திரிச்சு காலை உதறாம்ப, அப்போ தானே சரியாக போகும். உடஞ்சதுனால தானே ஏஞ்சி நிற்க முடியாமல் இருக்கும், உதற முடியாமல் இருக்கும்ப்பா. அதுமாரி கையை பிடித்து எதிரே காட்டிய கால். கையை பிடிச்சி இப்படி தூக்கி உட்கார வச்சு, இந்த மருந்து சாப்பிட்றீங்களா, கொஞ்சம் சாப்பிட சரியாகும்னு சொல்கிறதுக்குள்ள நீ என்ன சொல்லுவ? அப்படிம்மா. எழுந்து இருமி யான் வேண்டேன் மருந்து மருந்து தானே குடிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த மருந்தை குடிக்கிறதுக்குள்ள போய் சேர்த்துடலாம் போல் இருக்கு அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாம் பார்க்குறோமா இல்லையா? எல்லாரும் பார்த்தது தான். ஆமாம், மருந்து சாப்பிட்லாம் சார், 5 நாள் சாப்பிட்லாம் இல்லையா? ஆமாம், அதுக்கு மேலே அது விஷம்தான். அது நமக்கு சளிக்கு நிறைய இருக்கு. ஐயின்னு சொல்லுவோம் சார். ஐயாறு வாயாறு வாயா முன்னம்னு வரும். ஐமேல் உந்தின்னு வருது திருவையாறு கேட்கறதுல. அதனால் எழுந்து இருமி யான் வேண்டேன் என்னா முன் அப்படி சொல்கிறதுக்குள்ள முன் நெஞ்சே செழுந்திரு மயானமே சேர் என்று செழுமையாக இருக்கக்கூடிய திருமயானம் என்ற கஷேத்திரத்துக்கு சென்று அடைவாயாகுக என்று சொல்லி சுவாமி வாழ்த்துகிறார். அதோடு இந்த நூல் நிறைவாகிறது. பையனா அதான் பேர் பொறுமையே ஏன்ச்சு பையவே சென்று பாண்டியருக்காகவே என்ன ஞானசம்பந்தம். அதான் பைய வாங்குறாங்க. பையவா பையன் இல்லை அதனால தான் பையவே சென்று பாண்டியருக்காகவேன்னு சொல்லி ஞானசுந்தர் பாண்டா சொல்லுவாங்க. அந்த ஒரு வழக்கத்தையே அவர் சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சவுத்தில் மட்டும் இல்லை, எங்கேயுமே உண்டு. எல்லா இடத்துலையும் பையங்கிற வார்த்தைக்கு பொறுமைன்னு தான் அர்த்தம். பொறுமையாக வா எங்கள் ஊர் பையன் பையன் பயன்படுத்தும். பையவா மெட்ராஸில் ஸ்லோவாக பார்க்கலாம். மெட்ராஸில் ஸ்லோவாக கடியனா வேகமா மெல்லவா பொறுமையா வாமாங்க. மெல்லமா எங்க ஊர்ல மெல்லமா
பொறுமையா வாமா, பொறுமை 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 பொறுமை. வடிவேல விடணுமா, ஐயா சாமி பார்த்து பொறுமை, பேய் போற பக்கல காட்டுட்டு போதும்மா, அது மாதிரி பொறுமையாகிறது. அதான் பைய எழுந்து இருமினா நடத்த கொஞ்சம் கொஞ்சமா எழுந்திருக்கிறது. கையை முனி காலை முனியா பானை எழுந்திரிச்சு தலைவணி ரெண்டு வை தலைவணி சாஞ்சிக்கிறேன் ரத்த அப்படி சாஞ்சிக்கிட்டு உட்காந்துக்கிறது. அப்போ மருந்து கொண்டது வாயில வந்தனா அதே ஒரே கசப்பு. அந்த கசப்பை திக்கிறதுக்குள்ள உயிர் போயிட்டா தேவலாம் போல இருக்குப்பா. அப்படிலாம் ஒரு நிலைமை வர்றதுக்குள்ள எழுந்திரு மயானமே சென்று சேர் என்று சொல்லி சாமி நிறைவு பண்ணுகிறார். அதோட இந்த நூல் 24 பாட்டு நிறைவாகிறது. இப்போ அடுத்து நம்ம சேரமான் பெருமாள் நாயனார் பாடிய பொன்வனத்து அந்தாதி பாடணும், பார்க்கணும். இப்போ என்ன மோர் குடிக்க போயிருந்தீங்களா? சரி, போய் மோரை கலக்கி ஊற்றிட்டு அவன் டீ குடிச்சா நல்லா இருக்கும். தேவலாம் இல்லைன்னா நான் அங்கே போய் நான் குடிச்சிக்கிறேன். ஏன்